அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ஸோ 25 பேஜுக்குரிய ரிவிஷன் வகுப்பில் 2வது வகுப்பில் சந்திச்சிருக்கிறேன். ஏன்னா ஸோ நேற்று வந்து 1வது வகுப்பு நடந்துருந்துச்சு. அதில் நிறைய பிள்ளைகள் பார்த்துருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன செய்வோம், 2வது வகுப்புல போவோம். ஸோ நேற்று வந்து ஒரு சில பதற்றங்கள் தடமாற்றங்கள் இருந்துச்சு 1வது லைவ் செய்யக்க. ஸோ நீ அடுத்தடுத்த வகுப்பில் அந்த பதற்றங்கள் இல்லாமல் செய்து கொள்வோம். சரியா? ரைட், ஓகே. ஸோ நம்ம நேற்று வந்து உங்களுக்கு 53வது கேள்வியை கொஞ்சம் செய்து பார்க்க சொன்னேன். ஏன்னா 53வது கேள்வியை கொஞ்சம் செய்து பார்க்க சொன்னேன். அதோட அந்த கேள்வியை வாசித்த மாதிரி விட்டுருந்தேன். ஏன்னா ஸோ நம்ம அந்த கேள்வியிலேருந்து என்ன செய்வோம், இந்த வகுப்பை ஆரம்பித்து கொள்வோம். ரைட், சரி எடுங்க. டியூட்டில் 53வது கேள்வி. டியூட் இல்லாதாக்கள் 2021ஆம் ஆண்டு வந்த 1வது கேள்வி. ரைட், எடுத்துக்கொள்ளுங்க. என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். கதோட்டு கதிர் குழாயில் அவதானிக்கப்பட்ட கதோட்டு கதிர்களுடன் தொடர்புபட்ட துணிக்கைகள் பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்ய. ஏன்னா ஸோ கதோட்டு கதிர் பற்றிய ஒரு சரியான கூற்றை தெரிவு செய்யட்டாம்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா ரைட், அதில் ஒவ்வொரு கூற்றாக பார்ப்போம். நம்ம துணிக்கைகள் ஏற்றமற்றன. ஸோ அந்த கதோட்டு கதிர் பரிசோதனையில் வர அந்த துணிக்கைகள் என்ன செய்யலாம், ஏற்றம் அற்றனன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த கூற்று என்ன இல்லை, ஏன்னா கதோட்டு கதிர்களுக்கு மறையேற்றம் இருக்கு. ரைட், அவை அனோட்டிலிருந்து கதோட்டுக்கு நேர்கோடுகள் வழியே செல்லும். அவை அனோட்டிலிருந்து கதோட்டுக்கு நேர்கோடு இல்லை, அனோட்டிலிருந்து கதோட்டுக்கு நேர்கோடுகள் வழியே செல்லலையே. அது என்ன செய்யுது, கதோட்டிலிருந்து தான் அனோட்டு பக்கமாக செல்லுது. அனோட்டு பக்கமாக தான் செல்லுதே ஒழிய அனோட்டை நோக்கி செல்லலை. ரைட், அந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது 3வது, அவற்றின் ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதமானது கதோட்டு கதிர் குழாயில் உள்ள வாயுவின் இயல்பு அமுக்கம் என்பவற்றில் சார்ந்துள்ளது என்று சொல்லிக்கார். என 3வது கூற்று. அதில் ஏற்றத்திங்கள் திணிவுங்கிற விகிதம், ஏற்றத்திங்கள் திணிவு என்ற விகிதம் வந்து என்ன செய்தாம், அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வாயுக்கள்லையும் அதே மாதிரி அமுக்கத்திலையும் தங்கியிருக்காமன்னு சொல்றான். ஆனால் இந்த கூற்று வந்து என்ன பிழையான கூற்று. ஏன்னு சொன்னா அதுல வந்து ஈங்கல் எம்பிதம், ஏன் இலத்திரம் கண்டுபிடிப்பு தொடர்பான அடிப்படையே இந்த கூற்று தான். ஏன்னா இலத்திரம் கண்டுபிடிப்பு தொடர்பான அடிப்படையே இந்த கூற்று தான். என்ன செய்யறாருன்னு சொன்னா கதோட்டு குழாய்க்குள்ள வந்து வெவ்வேறு வாயுக்களையும் வெவ்வேறு அமுக்கங்களையும் பயன்படுத்துற நேரத்துல பயன்படுத்துற நேரத்துல பார கதோட்டு கதிர ஈங்கல் எம்பிகிதம் சொல்றது ஒரு மாறிலியாக இருந்தது. ஏன்னா ஒரு மாறிலி பெருமானமாக இருந்தது. அந்த மாறிலி பெருமானமாக இருக்கிறதால ஏதோ ஒரு துணிக்கை, அந்த ஒரு துணிக்கை தான் ஒரு அடிப்படை ஒரு துணிக்கை ஒன்று இருக்கணும் சொல்லி சொன்னதுதான் ஜே தோம்சன். ஏன்னா ஜே தோம்சன் தானே அப்படி சொன்னார். சொல்லிட்டு அதுக்கு இலத்திரன் சொல்லி பேரிட்டார். இலத்திரனை பேரிடல இலத்திரனை கண்டுபிடித்தார். ஏன்னா ஜே தோம்சன். ரைட், ஓகே. அடுத்தது பார்ப்போம். அப்ப என்ன 3வது கூற்று இல்லை. அடுத்தது 4வது கூற்றுக்கு வாங்க. அவை செல்லும் திசையை காந்தப்புலமும் மின்புலமும் பாதிக்கும். ஏன்னா ஸோ கதோட்டு கதிர செல்ற திசையை வந்து காந்தப்புலமும் மின்புலமும் பாதிக்கும். ஏன்னா அது ஓகே, அது 4வது கூற்று சரி. அடுத்தது 5வதுக்கு வாங்க. அவற்றுக்கு கதோட்டு கதிர் குழாயினுள் உள்ள வாயுவை அயனாக்கும் ஆற்றல் கிடையாது. ஏன்னா இதுல வந்து இந்த கூற்று பிழையான கூற்று. அதுக்கு என்ன செய்யும், நான் இந்த இயல்புகள் படிப்பிக்க நான் இந்த விஷயத்த சொல்லி தந்திருந்தேன். ஏன்னா அதுக்கு வாயுவை அயனாக்கும் ஆற்றல் இருக்குது என்று சொல்லி படிப்பிச்சிருந்தேன். ரைட், இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இந்த 5வது கூற்றுல இருந்து நம்ம அடுத்த பகுதியை ஆரம்பிப்போம். அவற்றின் கதோட்டு கதிர் குழாயினுள் உள்ள வாயுவை அயனாக்கும் ஆற்றல் உடையது. ரைட், இப்ப முதலாவது நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா கதோட்டு கதிர் அந்த பரிசோதனை செய்திருந்தோம். ஏன்னா கதோட்டு கதிர் பரிசோதனை செஞ்சிருந்தோம். நான் கொஞ்சம் பெருசாவே எழுதுறேன், எழுத்துகள் சின்னதா இருக்குதாமன்னு சொல்லி சொன்னாங்க. பெருசாவே எழுதுறேன். ரைட், இங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு கதோட் யூஸ் பண்ற டைம்ல இவ்விடத்துல வந்து கதோட், இவ்விடத்துல வந்து அனோட் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ற டைம்ல என்ன செய்யறாங்க, உயர் அழுத்த வேறுபாடு. ஸோ அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. உயர் அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கிற நேரத்துல இங்க இருந்து கதோட்ல இருந்து ஒரு கதிர்கள் என்ன செய்யுது, வெளியாகுது. கதோட்ல இருந்து கதிர்கள் வெளியாகுது. இந்த கதிருக்கு பேர் தான் என்ன, கதோட்டு கதிர்கள் சொல்லி படிச்சிருந்தோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா இதுக்குள்ள ஹைதரசன் வாயு அடைச்சு கொள்றோம் என்று வைப்போம். ஹைதரசன் குளோரின் ஏதோ என்ன வாயு அடைச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஹைதரசன் வாயுவை அடைச்சு கொள்றேன். இப்ப இதுல வந்து ஹைதரசன் வாயு அடைச்சிருப்பேன்னு சொன்னா மூலக்கூறுகள் இந்த மாதிரி இப்படி இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஹைதரசன் மூலக்கூறுகள் இந்த வடிவில் இருக்காங்க. ரைட், ஓகே. இப்ப இந்த கதோட்டு கதிர்கள் என்ன செய்யுமான்னு சொல்லி சொன்னா இந்த ஹைதரசன் மூலக்கூறுகளை மோதுவார். இந்த ஹைதரசன் மூலக்கூறுகளோட மோதுறதால
அவரு இந்த ஹைதரசன் மூலக்கூறுகளுக்கு ஒரு சக்தி கொடுக்கும். ஏன்னு சொன்னா கதோட்டு கதிர்கள் E= ½ mv வர்க்கம். இந்த துடுப்பு சில எல்லாம் சுழற்றதால வந்து அதுக்கு என்ன செய்யும், ஒரு சக்தி இருக்க போதுன்னு சொல்லுவோம். அந்த சக்தி என்ன செய்வார், இதுக்கு கொடுப்பார். இதுக்கு கொடுக்கறதால என்ன செய்யும், இதுல ஹைதரசன்ல இருக்கக்கூடிய இலத்திரங்கள் என்ன செய்ய போகுது, அகற்றப்பட போகுது. சக்தியை பெற்ற என்ன செய்யும், இலத்திரங்கள் வெளியோட்டுக்கு தப்பி போகும். ஸோ அப்படி என்ன செய்வார், இந்த இலத்திரங்கள் அகற்றப்படுவாங்க. அப்படி அகற்றப்படுற டைம்ல என்ன செய்யும் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு இலத்திரன் வெளியாகுதுன்னு சொல்லிச்சுன்னா, இங்க இருந்து ஒரு இலத்திரன் வெளியாகுதுன்னு சொன்னா இப்ப இலத்திரன் மறையேற்றம். ஸோ இலத்திரன் சொல்றது மறையேற்றம். இங்க வர கதோட்டு கதிர் பட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய இலத்திரங்கள் வெளியாகுது. அதே மாதிரி கதோட்டு கதிர்களும் என்ன செய்யுது, அதே மாதிரி போகுது. இலத்திரங்கள் வெளியாகி இப்படி போகுதுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. நான் இலத்திரனை ஒரு சும்மா நோமலா குறிச்சு காட்டன். இப்படி இலத்திரன்கள் என்ன செய்யுது, வெளியாகிட்டு போகுது. அதே மாதிரி இதுல வந்து இலத்திரங்கள் ஒரு மறையேற்றப்பட்ட ஒரு துணிக்கை வெளியாகுதுன்னு சொன்னா அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும், ஒரு நேரேற்றப்பட்ட ஒரு துணிக்கையும் இருந்திருக்கணும் சொல்லி சொன்னாங்க. என்ன, அதுக்குள்ள ஒரு நேரேற்றப்பட்ட ஒரு துணிக்கை இருந்திருக்கணும்னு சொல்லி சொன்னார். ரைட். அப்படின்னு சொல்லி சொன்னது பிறகுதான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இப்ப இதுல வந்து நேரேற்றப்பட்ட ஒரு துணிக்கை இருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப இந்த இலத்திரன் இந்த திசையில இயங்கிச்சுன்னு சொன்னா அந்த நேரேற்றப்பட்ட துணிக்கை வந்து இந்த திசையில இயங்கிச்சு. இப்ப எதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு துளையிடப்பட்ட கதோடு யூஸ் பண்ணாங்க. இப்படி துளையிடப்பட்ட ஒரு கதோடு யூஸ் பண்ணாங்க. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இதுல இருந்து வரக்கூடிய மற்ற இலத்திரன் வழியான ஒண்ணு வார நேர்கதிர்கள் என்ன செய்யும்னு சொன்னா, நேர்கதிர்கள்னு சொல்லி சொல்றேன் நான், அதுல இருந்து வரக்கூடிய பிளஸ் ஏற்றங்கள் என்ன செய்யும்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து இந்த துளையினூடாக வெளிநோக்கி வருவார். இந்த துளையினூடாக வெளிநோக்கி வருவார். இந்த துளையினூடாக வெளிநோக்கி வந்து இந்த பகுதியில படுவார். ஸோ இந்த பகுதியில பட்டு என்ன செந்நிற ஒளிர்வு கிடைக்கும். சரியா, செந்நிற ஒளிர்வு கிடைக்கும் இந்த இடத்துல. சரியா, செந்நிற ஒளிர்வு தோன்றும். இது எங்க தோன்றதுன்னு சொன்னா கதோட்டுக்கு பின்னால் தோன்றும். கதோட்டுக்கு பின்னால் தோன்றும். இது எப்படி நடக்குதுன்னு சொன்னா இந்த வாயு மூலக்கூறுகள் அயனாக்கம் நடக்கிறதாலதான், வாயு மூலக்கூறுகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் அயனாக்கம் அடைகிறதாலதான் என்ன செய்யுது, இந்த நேர்கதிர்கள் உருவாக்கப்படுது. ரைட், ஓகே. இந்த நேர்கதிர்கள் என்ன செய்யுது, அப்படி இந்த துளையிடப்பட்ட கதோட்டுக்கு பின்னால வந்து இந்த இடத்துல படுது. இவ்வளவுதான் என்ன செய்யற நேர்கதி பரிசோதனை, இவ்வளவுதான். சரியா, ஸோ பெருசா ஒண்ணுமே இல்லை. நேர்கதி பரிசோதனையை ஃபுல்லா சும்மா நோமலாவே ஃபுல்லா பழங்கப்படுத்தியாச்சு. இவ்வளவுதான் நேர்கதி பரிசோதனை. ரைட், இதுல வரக்கூடிய அவதானங்கள் மற்ற விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் அடுத்தடுத்ததுல பார்ப்போம். ரைட், இந்த நேர்கதிரை தான் என்ன செஞ்சாங்க, புரோத்தனைன்னு சொல்லி சொன்னாங்க. ரைட், இதுல எல்லா நேர்கதிரையும் புரோத்தன் இல்லை. ரைட், எல்லா நேர்கதிரையும் புரோத்தன் இல்லை. ஹைட்ரஜன்ல இருந்து வாரம் மட்டும்தான் என்ன செய்யும், புரோத்தனாக நம்ம கொள்வோம். ரைட், ஓகே. இப்ப நம்ம என்ன செய்வோம், அடுத்த பகுதிக்குள்ள போவோம். அப்ப என்ன அந்த 5வது கூற்று இல்ல, ஏன்னா அவருக்கு கதோட்டு கதிக்குள்ளாயில் உள்ள வாயுவை அயனாக்க மாற்றல் கிடையாதுன்னு சொல்ற அந்த கூற்று என்ன இல்ல, அயனாக்க மாற்றல் கொண்டது. ஏன்னு சொன்னா சக்தி இருக்குதானே, சக்தி இருந்தா என்ன செய்யும், அயனாக்க மாற்றல் எப்பயும் கட்டாயம் இருக்கு. ரைட், ஓகே. இப்ப எந்த பகுதியில விட்டு இருந்தோம் நம்ம, புரோத்தன் கண்டுபிடிப்பு தொடர்பான ஆய்வுகள் என்ன. ஸோ அதுல இருந்தா நம்ம என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், ஸோ புரோத்தன் கண்டுபிடிப்பு தொடர்பான ஆய்வுகள்ல முதலாவது வந்து இந்த நேர்கதிர் பரிசோதனை தான். இந்த புரோத்தன் கண்டுபிடிப்பு தொடர்பான ஆய்வுகள்ல முதலாவது ஒரு பிராக்டிக்கல். சரியா, ஸோ இதுல இருந்து என்ன செய்யுது, அப்படியே டெவலப் பண்ணிட்டு போறாங்க. புரோத்தன் கண்டுபிடிப்புகள் டெவலப் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கு பிறகு புரோத்தன் கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் நியூட்டன் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, சக்தி மாற்றங்களை பத்தி சக்தி மாற்றங்கள் அதை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் நான் கடைசியா கதிர் தொழிற்பாடு என்ற ஒரு விஷயத்தை படிச்சோம்னு சொன்னா என்ன செய்யுது, இந்த பகுதி முடியுது. அதை பின்னுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு கேள்விகளையும் என்ன செய்யக்கூடிய மாதிரி நமக்கு. சரியா, ரைட். அப்ப பார்ப்போம். புரோத்தன் கண்டுபிடிப்பு தொடர்பான ஆய்வு நம்ம என்ன செய்வோம், டியூட்டர் ஃபுல்லா பார்த்துட்டு போவோம். ரைட், இந்த நேர்கதி பரிசோதனை செய்தவர் யார், ஈகிள் கோல்ட்ஸ்டீன் சொல்லி செஞ்சார். அதுல வந்து இடத்துல யூஸ் பண்ணது வந்து துளையிடப்பட்ட கதோட். எப்படி இருக்கும் துளையிடப்பட்ட கதோட்டுன்னு சொல்லி சொன்னா இப்படி இருப்பார், இந்த ஆங்காங்கே துளைகளோட இருக்கும். சரியா, ரைட், இப்படி துளைகள் இருக்கும். ரைட், அதான் துளையிடப்பட்ட ஒரு டிஸ்க்ல துளையிடப்பட்ட மாதிரி இருக்கு. ரைட், ஓகே. நம்ம என்ன செய்வோம், நேர்கதி பரிசோதனைக்குள்ள வருவோம். அணுக்களிலிருந்து மறையேற்றப்பட்ட துணிக்கைகள் தோன்றுவதால் அணுக்களில் நேரேற்றப்பட்ட துணிக்கைகளும் இருக்க வேண்டும் என கருதப்பட்டது. என மறையேற்றப்பட்ட துணிக்கைகள், அணுக்கள்ல இருந்து மறையேற்றப்பட்ட துணிக்கைகள் காணப்படுறதால ஒரு நேரேற்றப்பட்ட துணிக்கைகளும் காணப்படணும் சொல்லி சொன்னாங்க. இப்ப இதுல இருந்து இலத்திரன் வெளியாகி தானே முன்ன கடந்தது. ஏன்னா ஸோ அப்ப இந்த கதோட்டு கதிரையும் என்ன செஞ்சிருக்கணும், இந்த கதோட் யூஸ் பண்ற இந்த கதோட்லையுமே என்ன செஞ்சிருக்கணும், ஒரு நேரேற்றம் ஒன்று இருக்கணும்னு சொல்லி கருதப்பட்டது. ஏன்னா ஸோ அப்படி கருதினாங்க. அதை வந்து ஈகிள் கோல்ட்ஸ்டீனின் நேர்கதிர் ஈகிள் கோல்ட்ஸ்டீனின் நேர்கதி துணிக்கை பரிசோதனை அமைப்பு. ஸோ ஈகிள் கோல்ட்ஸ்டீன் நேர்கதி துணிக்கை பரிசோதனை அமைப்பு
இந்த இடத்துல சந்திரிக்கை. நான் இங்கே வந்து கதோட்டு வரைஞ்சிருக்கேன், துளையிடப்பட்ட கதோட்டை வரைஞ்சிருக்கேன். அவர் வந்து என்ன செஞ்சுக்கார், மற்ற திசையில வரைஞ்சிருக்கார். ரைட். ஸோ எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா பரிசோதனையில இப்போ எப்படி பரிசோதனை நடந்துச்சுன்னு சொன்னா, கதோட்டு கதிர்கள் இந்த மாதிரி போக நேர்கதிர்கள் என்ன செஞ்சிச்சு, இந்த மாதிரி இந்த திசையில வந்துச்சு. கதோட்டு கதிர்கள் இந்த திசையில போக நேர்கதிர்கள் என்ன செஞ்சிச்சு, அதுக்கு எதிர் திசையில இப்படி வந்தார் என்ன. ஸோ அதான் வந்து நேர்கதிர் பரிசோதனை. இது வந்து என்ன செஞ்சு, இந்த துளையிடப்பட்ட கதோட்டால வந்ததால என்ன செஞ்சு கால்வாய் கதிர்கள் என்றும், நேரேற்றத்தை கொண்டு இருந்ததால நேர்கதிர்கள் என்று சொல்லி சொன்னோம். சரியா, அவ்வளவுதான், பெருசா ஒண்ணுமே இல்லை. அடுத்த பாயிண்ட்ஸ் உள்ள வாங்க. அதுல என்ன, ஸ்பேஸ் விட்டு பயன்படுத்தி கதோட்டு கதிர் பரிசோதனை மீள செய்யப்பட்டது. என்ன, துளையிடப்பட்ட கதோட்டை பயன்படுத்தி கதோட்டு கதிர் பரிசோதனை மீள செய்யப்பட்டது. ரைட். அடுத்தது பாருங்க, கதோட்டு கதிரின் திசைக்கு எதிரான திசையில் ஒரு கதிர் சென்று கண்ணாடியில் பட்டு என்ன நிற ஒளிர்வு செந்நிற ஒளிர்வு ஏற்படுத்தியதை அவதானித்தார். இக்கதிர்கள் கதோட்டு துளையினூடாக சென்றதால் கால்வாய் கதிர் என்றும், நேரேற்றத்தை கொண்டிருந்ததால் நேர்கதிர்கள் எனவும் சொல்லப்பட்டது. என்ன, நேர்கதிர்கள் எனவும் சொல்லப்பட்டது. ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம், அடுத்த பாயிண்ட்ஸுக்குள்ள வாங்க. ஸோ இடத்துல வந்து சொல்ற விஷயங்களை அடுத்த நோட் பண்ணிட்டு போங்க. சரியா, துளையிடப்பட்ட கதோட்டை பயன்படுத்தி கதோட்டு கதிர் பரிசோதனை மீள செய்யப்பட்டது, முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது வந்து கதோட்டு கதிரின் திசைக்கு எதிரான திசையில் ஒரு கதிர் சென்று கண்ணாடியில் பட்டு செந்நிற ஒளிர்வு ஏற்படுத்தியதை அவதானித்தார். செந்நிற ஒளிர்வுன்னு சொல்லி அந்த இடத்துல வரப்போகுது, அந்த ஸ்பேஸ்ல ஏற்படுத்தியதை அவதானித்தார். இக்கதிர்கள் கதோட்டு துளையினூடாக சென்றதால், கதோட்டு துளையால் சென்றதால என்ன சென்றதால் கால்வாய் கதிர் என்றும், நேரத்தை கொண்டிருந்ததால அதென்ன நேர்கதிர் சொல்லி சொன்னார். ரைட். அடுத்த கூட்டுவாங்க. மின்னடக்க குழாயில் குறைந்த அமுக்கத்தில் உயர் அழுத்தத்தை பிரயோகிக்கையில் கதோட்டில் இருந்து தோன்றும் இலத்திரன் குழாயில் உள்ள வாய் துணிக்கைகளை அல்லது அணுக்கள் மூலக்கூறுகள் மோதுகையில் அதிலிருந்து இலத்திரன் கதோட்டு கதிரோட செல்ல எஞ்சி நேரேற்றமுடைய துணிக்கைகள் நேர்கதிராக கதோட்டி தொழிலினோட செல்கிறது. ரைட். என்ன, இப்ப நான் சொன்ன விஷயத்தை தான் ஒரு பந்தியா தான் தெரியும். சரியா, ஒரு பந்தியா தான் தெரியும். மின்னடக்க குழாயில குறைந்த அமுக்கத்துல உயர் அழுத்தத்தில், அதே மாதிரி இந்த கதோட்டு கதிர் பரிசோதனை எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி என்ன செஞ்சோம், இந்த பரிசோதனையும் செய்கிறோம். அதே அழுத்தம், அதே மாதிரி அமுக்கத்தையும் வச்சு, உயர் அழுத்தம் குறைந்த அமுக்கத்தையும் வச்சு இந்த பரிசோதனையை செய்கிறோம். இலத்திரன் குழாயில் உள்ள வாய் துணிக்கைகள் நான் இங்கே சொன்னேன் என்ன, ஐதரசன், அந்த துணிக்கைகள் என்ன செய்யுது, அயனாக்கம் அடைய வைக்குது. மோதிகள் அதிலிருந்து இலத்திரன் கதோட்டு கதிருக்கு செல்லும். அதுல இருந்து மோதிரத்தால வார இலத்திரங்கள் என்ன செய்யுதுண்டா கதோட்டு கதிருக்கு செல்லும். அதுல இருந்து மோதிரத்தால, இந்த துணிக்கை நான் வரைஞ்சு காட்டியிருந்தேன், இப்படி வருவார், இப்படி ஒரு மூலக்கூறு இருக்குன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய இலத்திரங்கள் என்ன செய்யறான்னு சொன்னா கதோட்டு கதிருக்கு போக மிச்சம் வைக்கிற இந்த துண்டு அப்படி என்ன செய்யறார், நேர்கதிராக கதோட்டு துளையுடைய கதோட்டுக்கு பின்னால வந்து சேர்ற. ரைட். செஞ்ச நேரேற்றமுடைய துணிக்கை நேர்கதிராக கதோட்டு துளையினோட செல்கிறது. குழாயில் பயன்படுத்தப்படும் வாயுவை பொறுத்து தோன்றும் நேர்கதி துணிக்கைகளின் திரிவு மாறுபடும். குழாய் பயன்படுத்தப்படும் வாயுவை பொறுத்து தோன்றும் நேர்கதி துணிக்கைகளின் திரிவு மாறுபடும். எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் வந்து இவரதுல ஹைதரசன் வாயு, அது மாதிரி குளோரினையும் வச்சு சொல்றேன். ஹைதரசன் வாயு வந்து ஒரு சின்ன மூலக்கூறு. ரைட், சின்ன மூலக்கூறு. அதே இலத்திரம் தான் இங்கே போவார். ஹைதரசன் வாயுல இருந்து இலத்திரம் போறான்னு ஒரு இலத்திரம் போவார். ரைட், ஓகே. நான் சொல்றேன், ஒரு இலத்திரம் போனா எக்ஸ்பிளஸ் என்ன செய்வார், இங்கே வருவார். இப்ப பெரிய இலத்திரம்னு சொல்றது மொத்தமாக 1,840. அந்த திணிவை பார்த்தாலே உங்களுக்கு வழங்கும். ஆகவும் சின்ன பெருமானம். அப்ப என்ன செய்யுது, ஒரு சின்ன துண்டு தான் இங்கால போறது. நான் அழிச்சு காட்டுறேனே, இந்த ஒரு சின்ன துண்டு தான் இங்கால போகுது. அப்ப இந்த பெரிய துண்டு எல்லாமே என்ன செய்யுது, இங்கால பக்கம் வருது. ரைட். இது ஹைதரசனுக்கு. அதே இது குளோரின் மூலத்தை எடுத்தீங்கன்னு அதே அளவான குளோரின் பெரிய மூலக்கூறாயும் அதே அளவான துண்டு தான் இலத்திரனாக போகுது. அப்ப பெரிய துணிக்கே என்ன செய்ய போகுது, இங்காலுக்கு செல்ல வர போகுது. ரைட், விளங்கிட்டா? சும்மா நோமலா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் மலட்டு தேவையில்லை. நேர்காய் துணிக்கைகளையும் திரும்பி மாறுபடும். அப்ப என்ன செய்யணும், குளோரின் அமைக்க இன்னொரு அந்த நேர்கள் இங்கால வார நேர்கதிர் துணிக்கையில திணிவு மாறுபடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். ஏன்னா பெரிய மூலக்கூறு ஆகிறதால பெரிய திணிவு வரப்போகுது, அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, அடுத்த பாயிண்ட்ஸ். குழாயில் உள்ள வாய் துணிக்கைகளில் இருந்து வெளியேற்றப்படும் இலத்திரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப நேர் துணிக்கைகளின் ஏற்றம் மாறுபடும். சரியா, அந்த இலத்திரங்கள் எண்ணிக்கைக்கேற்ப வெளியேற்றப்படும் இலத்திரங்களின் எண்ணிக்கை ஏற்ப நேர் துணிக்கைகளின் ஏற்றம் மாறுபடும். இதனால் நேர்கதிர் துணிக்கைகளின் ஈங்கிலின் வீதம் மாறுபடக்கூடும். நேர்கதிர்கள்ல ஈங்கிலின் வீதம் மாறுபடும். சரியா, ஸோ ஏற்றம் திணிவு மாறுதுன்னு ஏற்றவும் மாறுது. திணிவு மாறுது, ஏற்றம் மாறுறதால ஈங்கிலின் வீதம் என்ன செய்யும், மாறும். அப்ப 53வது கேள்வியில என்ன, அவை அனோட்டிலிருந்து இல்ல 3வது கூட்ட பாருங்க. ஈங்கிலம் விகிதம் வந்து கதோட்டு கதிருக்கு மாறும்னு சொல்லி சொல்றாங்க. என்ன செய்யும், நேர்கதிருக்கு தான் மாறும்.
அப்ப இந்த கதோட்டு கதிரை மட்டும் படிச்சு போட்டு போனவன் அந்த கேள்வி செஞ்சிருப்பான். நேர்கதிரையும் படித்தவன் எது மாறும் எது மாறாதுன்னு சொல்லி குழம்பிருப்பான் என்ன. ரைட். புரோத்தம் கண்டுபிடிப்புக்குள்ள வரும். ஸோ புரோத்தம் கண்டுபிடிப்பு தான் இப்போ பார்த்துக்கிறீங்க. நம்ம அடுத்த புரோத்தம் கண்டுபிடிப்புல அந்த அடுத்த பகுதிக்குள்ள போகும். சரியா? மின்னரக குழாயில் வெவ்வேறு வாய்களை பயன்படுத்தி பெறப்பட்ட நேர்கை துணிக்கைகளில் ஈங்கில் விகிதம் துணியப்பட்ட போது மாறிலியாக இருக்கல. ஸோ நான் மேல சொன்ன கூட்டு தான். குழாயில் ஐதரசன் வாயுவை பயன்படுத்திய போது பெறப்பட்ட நேர்காய் துணிக்கையின் திணிவும் ஏற்றவும் மிக குறைவாக இருந்தது. ரைட். ஏன் திணிவும் ஏற்றவும் மிக குறைவாக இருந்தது? துணிக்கையின் திணிவும் ஏற்றவும் மிக குறைவு. ரைட். படத்துல வந்து மிக குறைவாக இருக்கு, அவ்வளவுதான். என்ன? ஸோ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக சின்ன துணிக்கை தானே ஐதரசன். ஸோ அதால மிக குறைவாக இருக்குதாமன்னு சொல்லி நீங்க நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப பாப்போம் அடுத்த கூற்று. நான் ஒரு இடத்துல ஒரு கேள்வி ஒன்று நான் ஆன்சர் சொல்லுங்க. சரியா? இத்துணிக்கையின் ஏற்றத்தை ஒரு அலகு ஏற்றம் எனவும் திணிவை ஒரு அலகு திணிவு எனவும் கொல்லப்பட்டது. இத்துணிக்கையில ஏற்றத்தை வந்து ஒரு அலகு ஏற்றமும் ஒரு அலகு திணிவும். ஐதரசன் என்ன ஒன்று தானே. ஸோ அதுக்கு என்ன செஞ்சா ஒரு அலகு ஏற்றமும் ஒரு அலகு திணிவுன்னு சொல்லியும் கொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன? இத்துணிக்கையின் நேர்துணிக்கையின் அடிப்படை துணிக்கை என வரையறை செய்யப்பட்டது. நேர்துணிக்கையின் அடிப்படை துணிக்கை என்ன? நேர்துணிக்கையின் அடிப்படை துணிக்கை புரோத்தன் என்ன. ஸோ புரோத்தனாக இருக்கும். அப்ப ஹைதரசன்ல இருந்து வாரது மட்டும்தான் என்ன புரோத்தன். மற்றது எல்லாம் என்ன நேர்துணிக்கை அடிப்படை துணிக்கை இருந்தா புரோத்தன் தானே. மறை துணிக்கை அடிப்படை துணிக்கைன்னு சொன்னா இலத்தனம் என்ன மாதிரி நேர்துணிக்கை அடிப்படை துணிக்கை என்ன புரோத்தன், அவ்வளவுதான். ரைட். துணியப்பட்ட நேர்துணிக்கையின் அடிப்படை துணிக்கை என வரையறை செய்யப்பட்டது. இது புரோத்தன் என ரத போட்டினால் இனங்காணப்பட்டது. ரத போட்டினால் இனங்காணப்பட்டது. ரைட். ஓகே. இப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த எக்ஸாம் பாயிண்ட்ஸுக்குள்ள வருவோம். புரோத்தனை கண்டுபிடிச்சது யார்? புரோத்தனை கண்டுபிடிச்சவர் ரதபோட் என்ன. ஸோ நேர்கதிர்கள் எல்லாம் வந்து புரோத்தனா என்று சொல்லி கேட்டா இல்ல. நேர்கதிர்கள் எல்லாம் வந்து புரோத்தன் இல்லை. மாறாக என்ன செய்யற ஹைதரசன்ல இருந்து வார நேர்கதிர்கள் மட்டும்தான் என்ன புரோத்தனாக இருக்கும். சரியா? மாறாக ஹைதரசன் வாயுல இருந்து தோன்றும் நேர்துணிக்கைகள் மாத்திரமே புரோத்தனாகும். சரி. ரைட். இப்ப நம்ம என்ன செய்வோம்? நேர்கதிர்கள் இங்க இருந்து வந்த நேர்கதிர்கள் நம்ம கதோட்டு கதிர்கள் இயல்பு படிச்ச மாதிரி நேர்கதிர்கள்ல இயல்பு படிப்போம். ரைட். ஸோ நேற்று அதெல்லாம் வழங்கப்படுத்தினதால இன்னைக்கு என்ன செய்யலாம்? வேகமா செஞ்சு போகலாம். ரைட். மின்மண்டலத்தில் மறைத்தட்டை நோக்கி திரும்பும். மின்மண்டலத்தில் மறைத்தட்டை நோக்கி திரும்பும். நேர்கதிர் இருந்துச்சுன்னா மறைத்தட்டை நோக்கி திரும்பும். ரைட். நான் அந்த இடைவெளிகளை என்ன செய்யுங்க? நிரப்பிக்கொள்ளுங்க. நான் செல்ற டைம்ல நீங்க நிரப்பிக்கொள்ளுங்க. வீடியோவை போஸ்ட் பண்ணி நிரப்பலாம். ரைட். காந்த மண்டலத்தில் மண்டலத்துக்கு செங்குத்தாகவும் கதோடு கதிருக்கு எதிராகவும் செல்லும். சரியா? இதுவும் அதே மாதிரி தான். காந்த மண்டலத்தில் மண்டலத்துக்கு செங்குத்தாகவும் கதோடு கதிருக்கு எதிராகவும் செல்லுமா. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, நாகசல்பைடு திரையில் புளோர் ஒளிர்வை ஏற்படுத்தும். வெளிப்படையாக நேர்கோட்டில் செல்லும். சரியா? ஒளிப்படத்தாலை பாதிக்கும் இயக்க சக்தி உடையது. நேரத்தோடு சொன்ன அதே விஷயங்கள் தான் எல்லாம். ஒரே அழுத்த வேறுபாட்டில் வெவ்வேறு நேர்கதிர்கள் வெவ்வேறு வேகத்தை உடையன. ஏனெனில் வெவ்வேறு நேர்கதிர்கள் வெவ்வேறு திணி உடையன. ரைட். இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வெவ்வேறு திணி வரைக்கும் நான் சொன்னதுதான். குளோரின் ஹைதரசனை வச்சு பாருங்களேன். இலத்திரன் ஒரு இலத்திரன் இளநாரன் சொன்னாலும் அங்கே வாரது திணிவன் சொல்றது குளோரின் திணிவன் சொல்றது 17 என்ன. திணிவன் 17 இல்ல, அதுல புரோத்தன் எண்ணிக்கை வந்து 17. அப்ப என்ன செய்யும்? பெரிய திணிவா தான் இருக்க போகுது. ரைட். ஓகே. அப்ப திணிவு குன்னா என்ன செய்யும்? வேகம் குறையும். திணிவு குன்னா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா வேகம் குறையும். அவ்வளவுதான். வேறுபாட்டின் இயக்க சக்தி ஒரே அழுத்த வேறுபாட்டில் வெவ்வேறு நேர்கதிர்கள் வெவ்வேறு வேகத்தை உடையன. ஏனெனில் வெவ்வேறு நேர்கதிர் வெவ்வேறு திணி உடையன. ரைட். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஒரே அழுத்த வேறுபாடுல ஒரே அழுத்தம் பயன்படுத்தப்படுற நேரத்துல கதோட்டு கதிர வேகத்தை விட நேர்கதிர வேகம் என்ன செய்யும்? கதோட்டு கதிர வேகத்தை விட நேர்கதிர வேகம் என்ன செய்யும்? குறைவாக இருக்கும். ஏன் குறைவாக இருக்கும்? திணிவு அதிகமாக இருக்கிறதால. சரியா? கதோட்டு கதிர துணிக்கையின் வேகம் வந்து நேர்காய் துணிக்கையின் வேகம். சரியா? ரைட். ரெண்டும் அதே பாயிண்ட்ஸ் தான். ஓகே. மூணாவது பாருங்க, ஏனெனில் கதோட்டு கதிர் துணிக்கையின் திணிவு வந்து நேர்காய் துணிக்கையின் திணிவு அதே விஷயம் தான். ஏன்னா திணிவு கூடவாக இருக்கிறதால என்ன செய்யுது? வேகம் குறைவடையுது. ரைட். நேர்காய் துணிக்கையின் ஈங்கில் விகிதம் மிகவும் கூடியது ஐதரசனில் இருந்து உருவாகும் நேர்காய் துணிக்கையாகும். சரியா? நேர்காய் துணிக்கையின் ஈங்கில் விகிதம் மிகவும் கூடியது ஐதரசனில இருந்து உருவாகிறது. ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த பக்கத்திலேயே தான் இங்க பாருங்க, குழாயின் அந்த புரோத்தன் கண்டுபிடிப்புல 2வது பாயிண்ட்ஸ் பாருங்க. குழாயில் ஹைதரசன் வாயுவை பயன்படுத்திய போது பெறப்பட்ட நேர்கதி துணிக்கையின் திணிவும் ஏற்றமும் மிக குறைவாக இருந்துச்சு. அப்ப ஹைதரசன் வாயுவை பயன்படுத்துறதால வார ஏற்றமும் திணிவும் என்ன செஞ்சிச்சு? மிக குறைவாக இருந்துச்சு. சரியா? மிக குறைவாக இருந்துச்சு. இப்ப நான் உங்களை குழப்ப போறேன். அடுத்த கூட்டுக்குவாங்க. நேர்கதி துணிக்கைகள் ஈங்கில் விகிதம் மிகவும் கூடியது ஐதரசனில் இருந்து உருவாகும். அந்த பிளாங்க நிரப்புங்க. ஐதரசனில் இருந்து உருவாகும் நேர்கதிர் துணிக்கையாகும்.
ஐதரசனில் இருந்து உருவாகும் நேர்கதிர் துணிக்கையாகும். ரைட். இப்ப ஐதரசன் ஏற்றமும் குறைய திணிவும் குறைய, ஆனா என்ன ஈங்கிலம் வீதம்ங்கிறது கூட வரிக்கா சொல்லி சொல்ற. ஸோ இதுக்கான ஒழுங்கான விளக்கத்தை எனக்கு என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தெரிஞ்சாக்க. சரியா? என் நம்பர் தெரியுமா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 07522984110. ரைட். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு சரியான ரீசன் தெரியுமான்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த இடத்துல அதை விளங்கப்படுத்தல, நீங்க என்ன செய்யுங்க அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப நம்ம என்ன செய்வோம், அடுத்த பகுதிக்குள்ள போவோம். புரோத்தன் தொடர்பான அளவறியல்புகள். அதே மாதிரி இலத்திரனுக்கு என்ன விஷயம் சொன்னமோ அதே மாதிரி புரோத்தனுக்கும் அதே விஷயம் தான். ரைட். இலத்திரன் என்ன ஏற்றமோ அது மாதிரி என்ன புரோத்தனுக்கு பிளஸ் ஏற்றம். இலத்திரன் மர ஏற்றம் சொன்னா புரோத்தன் பிளஸ் ஏற்றம். சரியா? அப்ப நேரேற்றம் உடையது. ஒரு புரோத்தனின் ஏற்றம் சொல்றது என்ன? ஒரு புரோத்தன் ஏற்றம் என்னவாக இருக்கும்? ஒரு இலத்திரன் ஏற்றத்துல பிளஸ் ஏற்றமாக இருக்கும். சரியா? ஸோ ஒரு புரோத்தனின் ஏற்றம் சொல்றது என்ன எல்லாம் எழுதி தரையா இல்லை நீங்க ஆல்ரெடி எழுதிட்டீங்களா? சரி, எழுதுறேனே. ஆல்ரெடி நீங்க நிரப்பலாம். சரியா? 602 தர 10 கூலமாக இருக்கும் பிளஸ் ஏற்றம். சரியா? ரைட். அதே மாதிரி ஃபரடேயில செல்வமாக இருந்தோம்னு சொன்னா என்ன செய்யணும்? 1.602 பிளஸ் ஏற்றம் 1024 ஃபரடே. ஓகே. இதெல்லாம் நேரத்தோட நம்ம என்ன இலத்திரனுக்கு ஃபில் பண்ண விஷயம் தான். இலத்திரனுக்கு ஃபில் பண்ண விஷயம் தான். நீங்க என்ன செய்யலாம், அதை இதை பார்த்து ஃபில் பண்ணிக்கொள்ளே இல்லை. ரைட். ஒரு மோல் புரோத்தனின் ஏற்றம் என்ன செய்யற அபகாதர மாறிலியால பெருக்கணும். ரைட். அவ்வளவுதான். ஏற்ற வரிசை என்ன சொன்னா அதே ஏற்ற வரிசை. இலத்திரனுக்கு என்ன ஏற்ற வரிசை இருக்கோ அதே ஏற்ற வரிசை. ஒரு புரோத்தனின் திணிவன் சொன்னா நைக்கி இதை மட்டும் எழுதி கொள்றேன் பாருங்க. ஒரு புரோத்தண்ட திணிவன் சொல்றது ஒரு புரோத்தண்ட திணிவு என்ன? ஒரு புரோத்தண்ட திணிவன் சொல்றது அதே இலத்திரண்ட திணிவு தான். 1.73 தர 10/24 கிராம். 10/24 கிராம். சரியா? ஒரு புரோத்தண்ட திணிவு. ரைட். ஸோ திணிவு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன ஒன்றிங்கள் என்ன ஒரு இலத்திரண்ட திணிவா 1840 இருக்கணும். சரியா? ஓகே. சரி, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன செய்வோம்டா, இதுல திணிவு வரிசைகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொடுங்க. அதான் என்ன செய்யலாம், கேள்வி கேட்டு வரலாம். கேள்விக்கு கேட்டு வரலாம். ஏன்டா ஒரு வருஷம் வந்திருக்கே. ஸோ வரலாம், வாய்ப்பிருக்கு. சரி, அடுத்தது வாங்க நியூட்ரன் தொடர்பான கண்டுபிடிப்பு. நியூட்ரன் தொடர்பான கண்டுபிடிப்பு. ஸோ இதுல தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்தது கேள்விகளும் செய்யலாம். இல்லை ரத போடுற பொறுத்தாடு பரிசோதனையை பார்க்கணும். அடுத்த நீல் போடுற அணு மாதிரி அந்த விஷயத்தையும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அடுத்த பதிவுக்குள்ள போயிடலாம். ரைட். ஸோ நியூட்ரன் கண்டுபிடிப்பு தொடர்பான ஆய்வுகள். ஸோ நியூட்ரன் கண்டுபிடிப்புல முதலாவதாக எர்னஸ்ட் ரதபோர்ட் தான் மாறார். சரியா? எர்னஸ்ட் ரதபோர்ட் அணுக்களின் திணிவானது அதில் உள்ள புரோட்டன்களின் திணிவுகள் கூட்டுத்தொகையிலும் அதிகமாக இருப்பதை அவதானித்தார். இதன் அடிப்படையில் அணுவின் திணிவுக்கு காரணமாக இன்னும் ஒரு துணிக்கை அணுவில் இருப்பதாக கருதினார். என்னன்னு சொன்னா திணிவன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இலத்திரன் கண்டுபிடிச்சு புரோத்தனை கண்டுபிடிச்சது பிறகு நியூட்ரன் கண்டுபிடிக்கும் போது திணிவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? திணிவன் கண்டுபிடிச்சதால இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா ரதபோர்ட் செல்றார். திணிவன் கண்டுபிடிச்சிருக்கானே, அப்ப உங்களுக்கு திணிவன்ல ஏதாச்சும் பிழை இருக்க தானே வேணும், நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி போட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா புரோத்தண்ட திணிவை கூட்டி பார்க்க. புரோத்தன் இலத்திரன் திணிவெல்லாம் கூட்டி பார்த்த உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த திணிவன் சொல்றது ஒரு கொஞ்சம் குறைவாரிக்கு. சரியா? அவர் கண்டுபிடிச்ச அஷ்டனன் கண்டுபிடிச்சானே திணிவு நிறமாலை அந்த விஷயம் எல்லாம் திணிவன்களை ஆரம்பத்தை தொடங்கி விட்டு அவர் தான். ரைட். அப்ப அவர் கண்டுபிடிச்சதுல கொஞ்சம் திணிவன்ல ஒரு சில கொஞ்சம் குறைய இருந்துச்சு. என்ன இவர் புரோத்தன் இலத்திரன் கூட்டுத்தொகையை பார்த்தாரு, திணிவனையும் பார்த்தாரு. திணிவன் கூடவா இருக்கு, கூட்டுத்தொகை குறைய இருக்கு. அப்ப இந்த புரோத்தன் இலத்திரனோட இன்னும் ஒரு துணிக்கை இருக்கணும்னு சொல்லி சொன்னார். இன்னும் ஒரு துணிக்கை எக்ஸ்ட்ராவா இருக்கணும்னு சொல்லி சொன்னார். ரைட். அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது என்ன துணிக்கைன்னு சொல்லி எல்லாம் இவரு கதைக்கல ரதபோர்ட். ரைட். அதுக்கு பிறகு போர்த் பேக்கர்ன்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க, 2 விஞ்ஞானிமார். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மெல்லிய பெர்லியம் அல்லது போரான் தட்டுல மெல்லிய பெர்லியம் அல்லது போரான் தட்டுல இது எழுதுங்க, நான் சொல்ற விஷயத்த எழுதுங்க. சரியா?
நேரேற்றம் கொண்ட ஆர்முடுக்கப்பட்ட அல்பா கதிரினால் மோதிய போது ஏற்றமற்ற துணிக்கை வெளியேறுவதை அவதானித்தார். சரியா? என்னன்னு சொன்னா ஆர்முடுக்கப்பட்ட அல்பா கதிரம். ஆர்முடுக்கப்பட்ட அல்பா கதிரம் என்ன? ஒவ்வொரு செகண்டும் அந்த அல்பா கதிர வேகம் அதிகரிச்சுட்டு போகும். அதில் ஆர்முடுகள் செய்யும் படிப்படியாக மெல்ல மெல்ல அதிகரிச்சுட்டு போகும். புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 எரிக்காம என்ன செய்யும்? அதில் ஆர்முடுகள் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கிற விதத்துல அதிகரிக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல சரியா, ஆர்முடுக்கப்பட்ட அல்பா கதிர்களை மோதி அடித்த போது ஏற்றமற்ற துணிக்கை வெளியேறுவதை அவதானித்தார். இந்த ஏற்றமற்ற துணிக்கை வெளியேறுவதை அவதானித்தவர் பெர்த் பேக்கர் வரும். சரியா? இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா ஜட்விக் என்ன செய்யறார்? இதே பரிசோதனையை திரும்பி செய்யறார். நான் முதல்ல போட்டிருக்கேன். நியூட்டனை கண்டுபிடித்தவர் யார்? ஜட்விக். சரியா? நியூட்டனை கண்டுபிடித்தவர் ஜட்விக். ஆர்முடுக்கிய அல்பா கதிரை ஏற்ற கணிப்பானில் படை செய்த போது நேர்வாசிப்பை காட்டியது. என அல்பா கதிர் என்ன நேரேற்ற முடியாது. +2 அல்பாட குறியீடு என்ன? அல்பா ஏற்றத்துல குறியீடு என்ன? அல்பா +2 4. சரியா? இதுக்கு ஒரு அட்டவணை அனுப்புவேன் நான். இலத்திரன், புரோத்தன், நியூத்திரன், அது மாதிரி அல்பா, பீட்டா, காமா, அப்படி எல்லா கதிரும் எல்லா விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு அட்டவணை ஒன்று செஞ்சு அனுப்ப. நேற்றம், திணிவு, மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டவணை ஒன்று அனுப்பேன். அதை ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கிளியர் ஆகும். சரியா? இன்ஷா அல்லாஹ் இந்த நாளைக்கு அந்த இது டியூட் அனுப்புவேன். ரைட். ஆர்முடுக்கிய அல்பா கதிரை ஏற்ற கணிப்பானை படை செய்த போது என்ன செஞ்சிச்சு? நேர்வாசிப்பு காட்டியது. இடையில் பெர்லியன் தட்டை வைத்த போது ஏற்ற கணிப்பானின் வாசிப்பு 0. சரியா? இந்த படத்தை பாருங்க. நான் படம் கீறல உங்களுக்கு, நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. முதலாவது என்ன செஞ்சிருக்கு? அல்பா பார்ட்டிகல் சோர்ஸ் இருக்கார். என்ன அல்பா பார்ட்டிகல் சோர்ஸ் இருக்கார். அந்த அல்பா பார்ட்டிகல் சோர்ஸ்ல இருந்து என்ன செய்யும்? அல்பா கதிர்கள் வெளியாகும். அந்த அல்பா கதிர்கள் வெளியாகி பெர்லியன் தட்டுல படுது. என்ன பெர்லியன் தட்டுல படுது. அப்ப பெர்லியன் தட்டுல படுறதால அந்த பெர்லியன் தட்டுல இருந்து ஒரு மூலக்கூறு என்ன செய்யுது? வெளியாகுது. ஒரு கூறு, அந்த மூலக்கூறுல ஒரு கூறு வெளியாகுது. அந்த பெர்லியன் தட்டுல இருந்து ஒரு கூறு வெளியாகுது. அது என்னன்னு அந்த கூறு கிட்ட நீ என்ன செய்யறாரு? அவரு இதை வைக்காரு, என்ன டிடெக்டரை வைக்கார். என்ன செய்யற? ஏற்ற கணிப்பான வைக்கார். அது என்ன ஏற்றத்தை காட்டும்னு சொல்லி வைக்கார். அப்படி வைக்கிற டைம்ல என்ன செய்யுது? ஏற்றம் 0 ஆகுது. அப்ப ஏற்றம் 0 ஆகுதுன்னு என்ன நடந்திக்கணும்? அதுல இருந்து ஏற்றமற்ற ஒரு துணிக்க வேண்டும். பெர்லியன் தட்டுல இருந்து ஏற்றமற்ற ஒரு துணிக்க வேண்டும், வெளியாக இருக்கணும். ரைட். ஸோ அப்ப ஏற்றமற்ற ஒரு துணிக்க வேண்டும், வெளியாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன செய்யும் சொன்னா அந்த நியூத்திரன்கள் என்ன செய்யும்? ஏற்றமற்ற துணிக்கை தான் அந்த நியூத்திரன் என்ன செய்யும் சொன்னா பரபின் வெக்ஸ் சொல்லி சொல்றோம். பரபின் வெக்ஸ் சொன்னா பரபின் மெழுகு அந்த விஷயத்துல மோதுறதால அங்கிருந்து என்ன செய்யுது? புரோத்தன்கள் வெளியாகுது. ரைட். அங்கிருந்து புரோத்தன்கள் வெளியாகுது. அப்ப என்ன செய்யுது? திரும்பியும் ஏற்ற கணிப்பான் பிளஸ் ஏற்ற கணிப்பான் என்ன செஞ்சிச்சு? பிளஸ் திரும்பல காட்டுச்சு. ரைட். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். அதுதான் இந்த விஷயத்துல போட்டிருக்கேன். நான் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? லேசா வழங்கும். இதுல பாயிண்ட்ஸா என்னென்னு சொல்லி ஓடரா போட்டிருக்கேன். படத்துல என்ன செஞ்சு மொத்தமா போட்டிருக்கேன். ரைட். ஓகே. பெர்லியன் ஏற்ற கணிப்பானுக்கும் பெர்லியன் தட்டுக்கும் இடையில் மெல்லிய பரப்பின் மெழுகு தட்டை வைத்த போது ஏற்ற கணிப்பான் மீண்டும் நேர்வாசிப்பை காட்டியது. அப்ப நேர்வாசிப்பை காட்டுதுன்னு சொன்னா அங்க படுற நியூத்திரன்கள் என்ன செய்யுது? நியூத்திரன்கள் பரவின் வெக்ஸ்ல படுறதால திரும்பி என்ன செய்யுது? புரோத்தன்கள் வெளியாகுது. ரைட். ஓகே. அல்பா கதிர் துணிக்கை பீட்டா தட்டை மோதுகையில் அதிலிருந்து அல்பா கதிர் துணிக்கை முதலாவது அல்பா கதிர் துணிக்கை பெர்லியன் தட்டை மோதுகையில் பெர்லியன் தட்டை மோதுகையில் என்ன செய்யுது? அதுல இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பெர்லியன் தட்டை மோதினா நியூத்திரன்கள் வெளியாகுது. ரைட். ஏற்றமற்ற துணிக்கை வெளியாகுது. ஏற்றமற்ற துணிக்கைன்னு சொல்லி எப்படி சொன்ன? அந்த டிடெக்டர் வைக்கிற டைம்ல வாசிப்பு 0 ஆகுது. வாசிப்பு 0 ஆகிறதால ஏற்றமற்ற துணிக்கை ஒன்று வெளியாகுது. அந்த ஏற்றமற்ற துணிக்கை தான் என்ன? நியூத்திரன். சரியா? வெளியேறி பரப்பின் தட்டி மீது மோதி அதிலிருந்து நேரேற்ற முடிய புரோத்தன் வெளியேறுகின்றது. இச்செயல் முறையை பின்வரும் தாக்கத்தின் மூலம் காட்டலாம். ஸோ இந்த தாக்கம் தந்திருக்கு. இந்த தாக்கம் எல்லாம் என்ன தேவையில்லை, சும்மா நோமலா பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். சும்மா நோமலா பார்த்துக்கொள்ளுங்க. வேற என்னன்னு சொன்னா இந்த கதிர் தொழிற்பாடு என்ற ஒரு பகுதி இருக்கும். இந்த டியூட்ல நான் போடல. கடைசியா என்ன செய்யறேன்? அந்த கதிர் தொழிற்பாடுக்குரிய நோட்ஸை தாரேன். சரியா? ஸோ அந்த கதிர் தொழிற்பாடு படிக்க இதுல விஷயங்களை எல்லாம் சொல்றேன். ஒண்ணுமில்லை, சும்மா சின்ன விஷயம் தான். என்னன்னு இப்ப சொல்லிட்டு போறேனே.
என்ன இப்போ சொல்லிட்டு போறேனே என்ன அதில் வந்து பார்த்தேன்னு சொன்னால் தானே இப்போ இதில் இருக்கார் வந்து பெர்லியம் 49 ப்ளஸ் அல்ஃபாவோட மோதி அல்ஃபான்னு சொல்கிறது +2 4 என்ன செய்யுது ஒரு நியூட்ரனை வெளியாக்குது என்ன ஏற்றம் 0 நியூட்ரனுக்கு ஏற்றம் 0 அது மாதிரி வெளியாக்குறதால கார்பன் 6 12 சரியா இது வந்து உருவாகுதான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு பேசிக்காக தெரியும் இதெல்லாம் என்ன செய்யற கூட்டுற இதெல்லாம் கூட்டினா என்ன செய்யும் அதே பெருமானம் வரும் 9 4 எதுன்னு 9 4 13 ஸோ அதே பெருமானம் என்ன செய்யும் 1 1 12 13 ஸோ 4 2 எதுன்னு 8 அந்த விஷயம் வருது ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் பெர்லியன் தட்டில் இருந்து ஆல்பா கதிர்கள் வந்து பெர்லியன் தட்டில் மோதுறதால இப்படி ஒரு மூலக்கூறு பெறதாக கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அதில் வந்து இது மாறல என்ன மாறல அணுவன்கள் மாறல இந்த கூட்டுத்தொகை மாறல தானே மாறல அப்போ இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சாங்க இதை அவங்க எக்ஸ்ன்னு எடுத்து இது 0 சொல்லி போட்டாங்க இனிவன்ல ஒரு மாற்றம் வருது அப்போ அதை வந்து ஒன்று போட்டாங்க அப்போ ஏற்றமற்ற ஒரு துணிக்கை வந்து இருக்கு அந்த ஏற்றமற்ற துணிக்கை தான் நியூட்ரன் சொல்லி எடுத்தாங்க அவ்வளோதான் விஷயம் முடிச்சு சரியா அடுத்தது நியூட்ரன் தொடர்பான அளவரி இயல்புகள் முதலாவது வந்து ஏற்றமற்றது சரியா ஏற்றமற்றது திணிவு ஒரு நியூட்ரனின் திணிவு வந்து ஒரு புரோட்டனின் திணிவுலையும் வந்து என்ன ஒரு புரோட்டனின் திணிவுலையும் வந்து பெருசாமன்னு சொல்லி வெயிட் சமனான திணிவு ஒரு சின்ன கணிசமான அளவு தான் ஒரு அளவு தான் என்ன பெரிய திணிவு என்ன ஆனால் என்ன சமனான அளவு திணிவு தான் என்ன சமனான அளவு திணிவு தான் ஏன்னு சொன்னால் நியூட்ரன் திணிவுன்னு சொல்றது 1.675 10 24 புரோட்டான் திணிவுன்னு சொல்றது 1.673 10 24 ஒரு சின்ன அளவு தான் டிஃப்ரெண்ட் நானும் என்னடா திணிவு வந்து இதோட பெருசுன்னு சொன்னோடனே நான் யோசிச்சிட்டேன் நாம சின்னதாக தானே இருக்கும் சின்னதுன்னு சொன்னா இது சமனா தானே இருக்கும் அன்னளவாக ஆனால் சமன் குறியீடும் போட்டு தானே என்ன அன்னளவாக சமன் ரைட் ஓகே ஒரு மோல் நியூட்ரனின் திணிவு ஸோ கேள்விகள்ல இதுவரைக்கும் நான் பாஸ் பேப்பர் செஞ்ச இடத்துல வந்து புரோட்டன திணிவும் நியூட்ரன திணிவும் என்ன சமன் சொல்லி எடுத்த மாதிரி தான் செஞ்சேன் சரியா ஸோ சமன் தான் அன்னளவாக சமன் அந்த மாதிரி தான் கேள்விகளும் வந்துருக்கு பாஸ் பேப்பர்ல ஒரு இடத்துலயும் வந்து இந்த இந்த செக் பண்ணல சரியா இந்த செக் பண்ணல ஒரு கொஞ்சம் பெருசு என்று சொல்லி இன்னும் ஒரு இடத்துலையும் செக் பண்ணல ரைட் ஸோ கேள்வி செய்ய அதில் விஷயத்தை சொல்றேன் ஏற்றம் அடுத்த பார்ப்போம் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை இலத்திரன் ஆகும் ரைட் அதே விஷயம்தான் ஒரு இலத்திரனின் ஏற்றம் என்று சொல்றது இது வந்து நான் என்னத்துக்கு போட்டேன்னு சொன்னா சும்மா ஒரு கேள்வி ஒன்று பார்த்தேன் சிங்கள மீடியத்துல அப்ப அந்த கேள்வியை ரெஃபரன்ஸுக்கு வச்சு போட்டது சரியா என்னண்டா இப்படி ஒரு இலத்திரனின் அடிப்படை துணிக்கை வந்து ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை இலத்திரன் ஆகும் ஒரு இலத்திரனின் ஏற்றம் சொல்றது ஒரு இலத்திரண்ட ஏற்றம் சொல்றது ஒரு CL- ஏற்றத்துக்கு சமனாக இருக்கு சரியா ஸோ 2 இலத்திரண்ட ஏற்றம் சொல்றது அடுத்தது நீங்க சொன்னா சரி ரைட் அது மாதிரி இரு இலத்திரன்களின் ஏற்றம் சொல்றது நீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுங்க அது மாதிரி 3 இலத்திரன்களின் ஏற்றம் சொல்றதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் எழுதி கொள்ளுங்க ஒரு புரோத்தண்ட ஏற்றம் சொன்னா அதை என்ன செய்யலாம் ஒரு புரோத்தண்ட ஏற்றம் சொல்றது நம்ம என்ன செய்யலாம் ஒரு Na+ சோடியம் + இதை சொல்லலாம் என்ன ஸோ ஒரு புரோத்தன் ஏற்றம் வந்து Na+ சொல்லி சொல்லலாம் ரைட் ஓகே அது மாதிரி ஒரு இரு புரோத்தன் ஏற்றம்னு சொல்லி சொன்னா 2 புரோத்தன் மாற மாதிரி இருக்கிறது என்ன மெக்னீசியம் 2+ ரைட் ஓகே அவ்வளவுதான் அடுத்தது வந்து பாருங்க அணுவினது ஏற்றம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் அதை மட்டும் என்ன செய்யுங்க நோட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க 7 மணி தெரிஞ்சால் மட்டும் என்ன செய்யுங்க அனுப்பி கொள்ளுங்க தெரியாதாக்கள் என்ன செய்யுங்க கேளுங்க வந்து சொல்லித்தாரன் மற்றது என்ன அடுத்த வீடியோவில் அதுக்குரிய டிஸ்கஷன் ஞாபகம் இருந்தால் செய்கிறேன் இல்லாடி செய்ய மாட்டேன் சரியா ஞாபகப்படுத்தினா செய்வேன் அணுவினது ஏற்றம் அணு ஏற்றமற்றது அணுக்கருவின் ஏற்றம் வந்து நேரேற்றம் உடையது சரியா அதை என்ன செய்யுங்க நீங்கள் சும்மா நோமலாக வாசிச்சு பாருங்க அவ்வளோதான் சும்மா நோமலாக நீங்கள் வாசிச்சு பாருங்க சரியா இப்போ நம்ம என்ன செய்வோம் தொம்சனின் அணு மாதிரி உருக்குள்ள போவோம் அப்போ முதலாவதாக இலத்திரனை கண்டுபிடிச்சாங்க புரோத்தனை கண்டுபிடிச்சாங்க இப்போ என்ன செஞ்சாங்க நியூட்ரனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால்
எல்லாரும் வந்து மாதிரி உருக்கள் வெளியாகிறாங்க. அப்புறம் வர மாதிரி இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இலத்திரன்கள் இருக்கும் என்ற மாதிரி உருக்கள் வெளியாகிறாங்க. அப்படி மாதிரி உருக்கள் வெளியாகிற நேரம் தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ரைட். தாம்சனின் அணு மாதிரி உரு. ஸோ தாம்சன் இருக்கார், பக்கத்துல ஒரு அணு மாதிரி உரு இருக்கு. ஸோ இந்த அணு மாதிரி உருவை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிளம் ஃபுட்டிங் மாதிரி உரு. ஓயில இருந்து படிச்சுட்டு வரோம் என்ன. ஸோ ஃபிளம் ஃபுட்டிங் மாதிரி உருன்னு சொல்லி சொல்லுவோம். சரி. தொம்சன் வந்து என்ன கண்டுபிடிச்சார் சொல்லுங்க பாப்போம். தொம்சன் வந்து இலத்திரனை கண்டுபிடிச்சார், இந்த மாதிரி உருவம்னு சொல்லி சொன்னார். வேற என்ன செஞ்சார் தொம்சன்? என்ன செஞ்சார் வேற என்ன தொம்சன் வந்து நம்ம ஈங்கிலம் வீதம் துணிஞ்ச தொம்சன் என்ன ஈங்கிலம் வீதம் துணிஞ்ச. ரைட். நேரற்ற கோலத்தின் மறையேற்றங்கள். அப்ப தொம்சன் வந்து என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னா, கதோட்டு குழாய் ப்ராக்டிக்கல் அவர் செஞ்சு முடிச்சு போட்டு போய்த்தாரு க்ரூக்ஸ். இவர் வந்து என்ன செஞ்சுக்கார், அந்த ப்ராக்டிக்கல்ல ஒரு சில மாற்றங்களை செஞ்சு என்ன செஞ்சுக்கார், ஈங்கிலம் வீதம் துணிஞ்சிக்கார். அதே ப்ராக்டிக்கல் மாறி செஞ்சு ஈங்கிலம் வீதம் துணிஞ்சிக்கார். அதே பிறகு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போய்த்தாங்க. இவர் என்ன செஞ்சுக்கார், வந்து என்ன செஞ்சுக்கார், ஃபிளம் ஃபுட்டிங் மாதிரி உருவாக்கியிருக்கார். இலத்திரனை கண்டறிந்தவர் சொல்லி வருதுதானே. ஸோ உண்மையா சொல்ல போனா க்ரூக்ஸ் தான் என்ன செஞ்சுக்கார், இலத்திரனை கண்டறிஞ்சவராக இருக்கணும், தப்பிட்டாக. சரி, நம்ம அதை விடுவோம். ஏர்னஸ் அதை போட்டு போவாங்க அடுத்தது. ஸோ இதுல வந்து பாருங்க, நேரேற்ற கோலத்தையும் மறையேற்றங்கள் பதிக்கப்படுவதுனா நடுநிலையான அளவு தோன்றுகிறது. ஸோ இந்த விஷயம் அந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வழங்கும் ஃபிளம் ஃபுட்டிங் மாதிரி வரும். ஏன்னா ஒரு ஃபுட்டிங்குள்ள ஃபிளம்ஸ் கிடக்கிறது, அங்கே ஃபிளம்ஸ் கிடக்கும். சரியா, அந்த விஷயம். அடுத்து வந்து பாருங்க, ஏர்னஸ் ரதபோட் வந்து என்ன செஞ்சார், ஒரு அல்பா ஏர்னஸ் ரதபோட் வந்து பொட்டாகடு பரிசோதனை என்ன ஏர்னஸ் ரதபோட் வந்து பொட்டாகடு பரிசோதனை, அல்பா சிதற பரிசோதனை போட் பேக்கர் என்ன. ஸோ அவர் தான் வந்து அல்பா சிதறல் பரிசோதனை மேற்கொண்டார். ரைட். இப்போ நம்ம என்ன செய்வோம், ஏர்னஸ் ரதபோட் பார்ப்போம். இவர் வந்து என்ன செஞ்சார், பொட்டாகடு பரிசோதனைன்னு சொல்லி செஞ்சார். இந்த பரிசோதனை அமைப்பு வந்து நான் படத்துல தந்திருக்கேன், அதை பாருங்க, விளங்கும். சரியா. ஸோ இது என்ன நார்மலா வாசிட்டு போனா என்ன செஞ்சிடும், விளங்கிடும். ஓகே. முதலாவது பாருங்க, முதலாவது பாயிண்ட், அல்பா கதிர் சிதறல் பரிசோதனை மூலம் பெற்ற அவதானங்களினூடாக பெறப்பட்டது. இப்பரிசோதனை அல்பா கதிர் சிதறல் பரிசோதனையை செஞ்சவர் வந்து கைகர் மாஸ்டர்னு சொல்லி 2 விஞ்ஞானிமார் என்ன. ஸோ கைகர் மாஸ்டர்னு சொல்லி 2 விஞ்ஞானிமார் தான் அல்பா கதிர் சிதறல் பரிசோதனை செஞ்சாங்க. ஆனா பேர் யார், ரதபோட்டின் பொட்டாகடு பரிசோதனை. சரியா. ரைட். ஸோ மெல்லிய பொட்டாகடு மீது முடுக்கப்பட்ட அல்பா கதிர் கற்றையை செலுத்தி தட்டை சுற்றி வைக்கப்பட்ட ஃப்ளோர் ஒளிர்வு தட்டில் தோன்றிய பிரகாசங்களின் படி பெற்ற அவதானங்கள். அந்த ஃப்ளோர் ஒளிர்வு இப்ப எப்படி தனி, இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வழங்கும். முதலாவது படத்தை பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற பாருங்க, இந்த படம். ரைட். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு அழகா வழங்கும். என்ன அதுல படம் கிளியர் இல்லைண்ணே. சரி, ஓகே. பாருங்க, என்ன செய்யுதுன்னு சொன்னா, முடுக்கப்பட்ட அல்பா கதிர்கள் அந்த குற்றியில இருந்து வருது, ஈயக்குற்றியில இருந்து வரணும். சரியா என்ன. ஸோ அந்த இடத்துல இருந்து ஈயக்குற்றியால இருந்து சேமிக்கப்பட்டு வச்சிருப்பாங்க இந்த ரேடியேஷன் கதிர்வெளிப்பாட்டு மூலங்கள், அதுக்குள்ளாம வைப்பாங்க, ஈயக்குற்றிக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. ரைட். அதுல இருந்து என்ன செய்வாங்க, அல்பா கதிர் வரும். அந்த அல்பா கதிர் என்ன செய்யறேன்னா ஒரு மெல்லிய பொட்டாகடு ஒன்று வைப்பாங்க. ஒரு மெல்லிய பொட்டாகடு ஒன்று வச்சாங்கன்னு சொன்னா, நேற்று இந்த பிராக்டிகல் வழங்கப்படுத்தின ஞாபகம் உண்டு என்ன. ஸோ இப்படி ஒரு அல்பா கதிரி ஒரு பொட்டாகடு இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல வந்து அல்பா கதிரை இப்படி அடிப்பார் என்ன. ஸோ அல்பா கதிர் அடிக்கிற டைம்ல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நிறைய அல்பா கதிர் புகைப்படும். அதுல ஒரு சில அல்பா கதிர்கள் என்ன செய்யும் சொன்னா பட்டு இப்படி தெரிப்படையும், அதே மாதிரி இப்படி தெரிப்படையும். ஒரு சில கதிர்கள் என்ன செய்யும், அங்கால திசையில போற கதிர் அப்படியே வார மாதிரியும். ஒரு சில கதிர்கள் என்ன செய்யும், இப்படி தெரிப்படையும். சரியா. ஸோ இதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப இந்த படத்துல அதான் சொல்லிக்கான். இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது அந்த வளையத்தை பாருங்க. அந்த வளையத்துக்கு முன்னுக்கு அந்த அல்பா கதிர் வார திசையிலே நிறைய கதிர்கள் இருக்கு என்ன. ஸோ பெரும்பாலான கதிர்கள் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா அப்படியோ தொலைஞ்சிட்டு போயிருக்கு. பெரும்பாலான கதிர்கள் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, வார கதிர்கள்ல பெரும்பாலான கதிர்கள் தொலைஞ்சிட்டு போயிருக்கு. ஒரு சில கதிர்கள் தான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா பெக் அடிச்சிருக்கு. பாருங்க, பெக் அடிச்சிருக்கு. ஒரு சில கதிர்கள் தான் என்ன செஞ்சிருக்கு, திரிப்படைஞ்சிருக்கு. மற்ற ஒரு சில கதிர்கள் என்ன செஞ்சிருக்கு, விலகல் அடைஞ்சிருக்கு. ஒரு சில கதிர்கள் என்ன செஞ்சிருக்கு, இப்படி வார கதிர் வந்து என்ன செஞ்சு விலகி போயிருக்கு. இப்படி வார கதிர் வந்து என்ன செஞ்சிருக்கு, விலகி போயிருக்கு. ரைட். இப்படி வார கதிர் வந்து விலகி போயிருக்காரு. அவ்வளவுதான். அப்ப பெரும்பாலான கதிர்கள் வந்து என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த உள்ளால தொலைச்சிட்டு போயிருக்கார்.
சில கதிர்கள் விலகி போயிருக்கு, சில கதிர்கள் பின்னால் போயிருக்கு. சரியா? ஸோ அது வந்து 2வது படத்தில் உங்களுக்கு அழகாக வழங்கும். 2வது படத்தை பார்த்தீங்கன்னா வழங்கும். பெரும்பாலான கதிர்கள் என்ன செய்யுது, அப்படியே தொலைச்சிட்டு போகுது. அந்த கருவில் படாத கதிர்கள், இந்த புள்ளியில் படாத கதிர்கள் என்ன செய்யுது, தொலைச்சிட்டு போகுது. அந்த புள்ளியில் படுற கதிர்கள் என்ன செய்யுது, பெரிப்படையுது அல்லது அதே திசையில் திரும்பி போகுது. ரைட்? சரியா? மற்றது அவ்வளோதான் விஷயம். ஸோ மெல்லிய பொத்தாகட்டி மீது ஆர்முடுக்கப்பட்ட அல்பா கதிர்காற்றை செலுத்தி தட்டை சுற்றி வைக்கப்பட்ட புளோரோய்வு தட்டி தோன்றிய பிரகாசங்களின்படி பெற்ற அவதானங்கள். சரியா? ஸோ அல்பா கதிரை மோதி அடிச்ச உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு சில அவதானங்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஸோ 3 அவதானங்கள் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து என்ன செஞ்சாங்க, ஒரு சில முடிவுகளுக்கும் வந்தாங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம், அந்த 3 அவதானங்களையும் ஸோ எழுதி கொள்ளுங்க. ரைட்? அந்த 3 அவதானங்களையும் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. ஸோ 3 அவதானங்களையும் கொண்டு நான் சொல்றேன், எழுதுங்க. நான் சின்ன விஷயம்தான் சொல்றேன், எழுதுங்க. பெருமளவான கதிர்கள் தட்டினூடாக ஊடுருவுகின்றது. பெருமளவான கதிர்கள் தட்டினூடாக ஊடுருவுகின்றது. சில கதிர்கள் குறித்த கோணத்தில் விலகியது. சில கதிர்கள் குறித்த கோணத்தில் விலகியது. 2வது செல்டன். 3வது மிகச்சிறிய அளவான கதிர்கள் பின்னோக்கி திரும்பியது. சரியா? மிகச்சிறிய அளவான கதிர்கள் பின்னோக்கி திரும்பியது. ரைட்? இப்ப ரதபோர்ட் தான் என்ன செஞ்சார், இப்ப இப்படித்தானே வந்து ஒரு மூலக்கூறு இப்படி இருக்காமன்னு சொல்லி சொன்னா, இப்ப இப்படி இருக்காமன்னு சொல்லி சொன்னா இதுல வந்து இது வந்து கரு என்ன இல்ல, இப்படி ஒரு மூலக்கூறு இருக்காமன்னு சொல்லி சொன்னா இதுல வந்து நடுவுல வந்து கரு இருக்கு. சரியா? இதுல வந்து கரு இருக்கு. இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா அல்பா கதிர்கள் வந்து படுகுது. அல்பா கதிர்கள் இப்படி போகுது, என்ன இதுக்குள்ளால வாரது அப்படியே போகும். அது மாதிரி இப்படி வாரார், இப்படி வந்து படுறது என்ன செய்வார், இப்படி போவார். ரைட்? அது மாதிரி இப்படி வந்து ஒரு கதிர்பாடு அது என்ன செய்யும், இப்படி விலகி போகும். அது மாதிரி இப்படி வர கதிர் இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக போகிறார். ரைட்? இந்த கதிர் வந்து இப்படி போகுது, இது வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் விலகல் அழிஞ்சு போகுது, மற்ற எல்லாமே என்ன செய்யுது. அப்போ பெரும்பாலான ஆல்பா கதிர்கள்னு சொல்றது வந்து என்ன செய்யுது, தொலைச்சிட்டு போகுது. பெரும்பாலான ஆல்பா கதிர்கள்னு சொல்றது அந்த வெள்ளியம் தட்டை தொலைச்சிட்டு போகுது. அப்போ என்ன முடிவு வரலாம், இப்போ கருவண்ட ஒரு துண்டு இருக்குதானே, அப்போ இங்க இருந்து பின்னாதிக்குதுன்னு சொல்லி சொன்னா, விலகுதுன்னு சொல்லி சொன்னா, அப்போ அங்க வந்து ஒரு திணிவு செறிஞ்ச ஒரு பகுதி ஒன்று, ஒரு தடிமனான ஒரு பகுதி ஒன்று இருக்கணும். என்ன ஒரு கட்டியான ஒரு பகுதி ஒன்று இருக்கணும். அந்த பகுதியில இருந்து என்ன செய்யுது, விலகுது, மற்றது தெளிப்படையுது. இப்படி சொன்னார். ரைட்? அப்ப முதலாவது மிகச்சிறிய அளவான கதிர்கள் பின்னோக்கி திரும்பியது. ஓகே. அடுத்தது இதனால் பெறப்பட்ட முடிவுகள் ரதபோர்ட்டின் அணுக்கரு மாதிரி வரும். ரதபோர்ட்டின் அணுக்கரு மாதிரி அவரும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இப்படி அவரும் ஃபிலம் புட்டிங் மாதிரி தானே ஒன்று சொல்லி விட்டு போட்டு போயிட்டார். அவர் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போட்டு ஃபிலம் புட்டிங் மாதிரி தான் ஒன்று சொல்லி போட்டு போயிட்டார். ஃபிலம் புட்டிங்னு சொன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து மைனஸ் எஃபெக்ட் இருக்கும். ஆனா இவர் வந்து என்ன செஞ்சார், நடுவுல கரு இருக்கிறதாகவும் மற்ற இடங்கள்ல வந்து எல்லா இப்படி வந்து இலத்திரங்கள் பரம்பி காணப்படுவதாகவும் சொல்லி விட்டார். சரியா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போட்டு இதை மட்டுமே என்ன செஞ்சார், பழைய சொல்லி போட்டு போயிட்டார். அணுவின் அந்த மூணு 1 நம்பர் கோடிகள் அதுல முதலாவது பெறப்பட்ட முடிவுகள் எழுதுங்க. அணுவின் பெரும்பகுதி வெற்றிடமாகும். அணுவின் மத்தியில் நேரேற்றமுடைய திணிவு செறிந்த கரு காணப்படும். கருவுக்கு வெளியில் உள்ள வெற்றிடத்தில் கருவின் நேரேற்றத்துக்கு சமனான இலத்திரன்கள் கருவை சுற்றி அசைகின்றன. சரியா? ரைட். இப்ப அடுத்தது வாங்க, கருவை கண்டுபிடித்தவர் யார்? கருவை கண்டுபிடித்தவர் ரதபோர்ட். என்ன இந்த பரிசோதனை மூலம் கருவை கண்டுபிடிச்சு அழகா மார்க் பண்ணி அனுப்பிவிட்டார். ரைட்? ரதபோர்ட். இப்பரிசோதனையில் அல்பா கதிர் திரும்பல் கோணங்களை அளப்பதன் மூலம் அணுவினது மாறைகள் வரிசையை தீர்மானிக்கப்பட்டது. ஸோ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த கோணங்கள் எந்த அளவு வந்து திரிப்படையுதுன்னு சொல்லி கோணங்களை வச்சு என்ன செஞ்சாங்க, அதுல அணுவினுடைய ஆரைகள் துணியப்பட்டது. ஒவ்வொரு வெவ்வேறு மூலகங்கள் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் உரிய அணுக்களுக்குரிய ஆரைகள் என்ன செய்யப்பட்டது,
துணியப்பட்டது. ரைட். திரும்ப கோணங்கள் அளப்பதன் மூலம் அணுக்கருவினது ஆரைகள் வரிசையை தீர்மானிக்கப்படலாம். அணுக்கருவினது ஆரை வரிசை, அணுக்கருவுட ஆரை வந்து என்ன செய்யும்? அணுக்கருவினுடைய ஆரை வரிசைன்னு சொல்றது ஒரு சின்ன பெருமானமா இருக்கும். அதே மாதிரி இது வந்து கருவினுடைய ஆரை, இந்த கருவினுடைய ஆரைன்னு சொல்றது சின்ன பெருமானமாக இருக்கும். என இப்படி எடுக்கும். இந்த பகுதி ஒரு சின்ன பெருமானமாக இருக்கும் இந்த கருவினுடைய ஆரை. அதே இது வந்து பாத்தீங்கன்னா வெளியேன்னு சொல்றது இப்படி இருக்கிற வெளியேன்னு சொல்றது பெரிய ஒரு ஆரையாக இருக்கும், பெரிய ஒரு ஆரையாக இருக்கும். ரைட். ஸோ அணுக்கருவினது ஆரை எழுதுங்க, ஆரை வரிசை எழுதுங்க. 10⁻13 சென்டிமீட்டர் பக்கம் 10⁻12 சென்டிமீட்டர். சரியா? கருவினது ஆரை எழுதுங்க. கருவினது ஆரை கருவினது ஆரை அதே மாதிரி கருவினது ஆரை அதுக்கு பிறகு என்ன இதுல ஆரை என்ன அணுவினது ஆரை, அணுவினது ஆரை. சரியா? கருவினது ஆரைன்னு சொல்றது 10⁻13 சென்டிமீட்டர்ல இருந்து 10⁻12 சென்டிமீட்டர். சரியா? ரைட். அணுவினது ஆரைன்னு சொல்றது 10⁻8 சென்டிமீட்டர், 10⁻8 சென்டிமீட்டர். ரைட். ஸோ அணுவோட ஆரையிலிருந்து எத்தனை மடங்கு? 15 மடங்கு என்ன? கரு சின்னது. என்ன? 15 மடங்கு சின்னது. அப்ப ஆரைன்னு சொல்றது 15 மடங்கு பெருசாக இருக்கு. ரைட். இந்த பெருமானங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கி இருந்தாலும் என்ன செய்யற, எழுதக்க இதை பார்த்து தான் எழுதப்படுது. சரியா? ரைட். அதுக்கு ஒன்றும் செய்யல. அடுத்த பாப்போம். இரதபோட்டின் அணு மாதிரி உருவின் குறைவா. எனவே அணுக்கருவினது அணுவாரை அணுவினது ஆரை அணுக்கருவினது ஆரையை விட சொல்லுவார். அணுக்கருவினது ஆரையை விட அணுவினது ஆரை 15 மடங்கு பெரியதாகும். என்ன? 15 மடங்கு பெரியதாகும். இரதபோட்டின் அணு மாதிரியில் உள்ள குறைபாடு. இரதபோட் வந்து ஒரு அணு மாதிரி ஒன்று சொல்லி வச்சார். அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள், இன்னைக்கு இந்த மாதிரி உருவுல இருக்கக்கூடிய குறைபாடு. ஸோ 2 குறைபாடுகள் போட்டிருக்கேன். ஐதரசன் அணு நிறமாலை தரவுகள் விளக்க முடியவில்லை. ஐதரசன் அணு நிறமாலை தரவுகள்னு சொல்லிச்சுன்னா என்ன? ஐதரசன் காலக்கோடு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா நம்ம இதில் படிப்போம். 1.3 ஐதரசன் அணு நிறமாலை அந்த ஒரு பகுதியில் படிப்போம். சரியா? அதை அந்த இடத்துல பார்ப்போம். கருவை சுற்றி அசையும் மறையேற்றமுள்ள இலத்திரங்கள் தொடர்ச்சியாக சக்தி இழப்பதால் ஈற்று கருவுடன் மோத வேண்டும். இதுவரை நிகழ்வு அவதானிக்கப்படவில்லை. என்ன சொன்னா இந்த இது வந்து சும்மா அசைகிறதால என்ன செய்யணும், சும்மா எழுந்தமானதாக அசைகிறதால இந்த இது வந்து இதோட வந்து மோதணும், இது வந்து இதோட வந்து மோதணும் இப்படின்னு சொல்லி இலத்திரங்கள் மோதும் சொல்லி இந்த மாதிரியான ஒரு இது வருமா. அதை என்ன செய்யலை, இதுவரைக்கும் அவதானிக்கப்படவில்லையா. கருவை சுற்றி அசையும் மறையேற்றமுள்ள இலத்திரங்கள் தொடர்ச்சியாக சக்தி இழப்பதால் ஈற்று கருவுடன் மோத வேண்டும். இதுவரை நிகழ்வு அவதானிக்கப்படவில்லை. சக்தியை இழப்பதால் கருவை சுற்றி அசையும் மறையேற்றமுள்ள இலத்திரங்கள் தொடர்ச்சியாக சக்தி இழப்பதால் ஈற்று கருவுடன் மோத வேண்டும். இதுவரை இந்த இயல்பு நிகழ்வு அவதானிக்கப்படவில்லை. இலத்திரங்கள் என்ன செய்யும், இருந்து சக்தியை தொடர்ச்சியாக இழந்துச்சுன்னு சொன்னா இப்படி வரும். என்ன? இந்த இலத்திரங்கள் சக்தியை இலக்குன்னு செய்யும் அப்படின்னு சொன்னா இது வந்து அசைஞ்சு தெரிகிறதால என்ன செய்யுது, இந்த கரு கவச்சி இல்லாம இருக்கு. இலத்திரங்கள் சக்தியை இலக்கு இந்த கரு என்ன செஞ்சும் கவர்ந்து எடுத்துக்கொள்ளும். சரியா? நான் சின்ன விஷயம் தான் கொஞ்சம் பாருங்க அந்த பாயிண்ட்ஸ். ரைட். அடுத்தது வந்து என்ன? நீல்போர். என்ன? நீல்போரின் அணு மாதிரி உரு. நீல்போரின் அணு மாதிரி உரு. ஸோ நீல்போர் தான் என்ன செஞ்சார், போரின் சக்தி மட்ட கொள்கைன்னு சொல்லி இருக்கேன். ஸோ போரின் சக்தி மட்ட கொள்கைன்னு இருக்கு. இந்த மாதிரி 24 பேஜுக்கு நடந்த மொரட்டோ பேப்பர்லையும் இது மாதிரி ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த மொரட்டோ ஸ்கீம் அனுப்புறதுக்கு முதல் சார் மாதிரிலாம் 2-3 ஆன்சர்லாம் போட்டிருந்தாங்க. சரியா? இப்படியான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. ரைட். பார்ப்போம். அப்போ கொஞ்சம் என்ன செய்யற, அதை கொஞ்சம் அந்த அந்த கேள்வியை பார்த்ததால நான் என்ன செஞ்சேன்டா
இந்த பாயிண்ட்ஸை வந்து நீல் போரின் சக்தி மட்ட கொள்கை அந்த கருதுகோள் எல்லாம் போட்டு இந்த கேள்விகள் வார டைமில் நீங்கள் செய்யணுமே, படித்தா எல்லா கேள்வியும் செய்யணுமே, அதுக்காக தான் போட்டேன். ரைட். ஸோ நீல் போரின் அணுமாதிரி உரு ரதபோர்ட்டின் அணுமாதிரி கொள்கையுடன் ஐதரசன் அணுநிறமாலை தரவுகளின் அடிப்படையில் கொள்கைகளை எடுகோள்களை சேர்த்து உருவாக்கப்பட்ட மெக்ஸ் பிளாங்கின் சக்தி சொட்டு கொள்கை துணையாக அமைந்தது. என்ன அமைச்சுன்னா நீர்போர்ல அணுமாதிரி கொள்கையிட ஐதரச அணுநிறமாலை தரவுகளையும் பயன்படுத்தி மெக்ஸ் பிளாங்கிற சக்தி சொட்டு கொள்கையையும் பயன்படுத்தி என்ன செஞ்சாருன்னு சொன்னா இதை என்ன செஞ்சாருன்னு சொன்னா தரவுகளின் அடிப்படையில் இவர் வந்து என்ன செஞ்சார், கொள்கைகளை இந்த இதெல்லாம் வச்சு அவர் என்ன செஞ்சார், ஒரு கொள்கைகளை உருவாக்கி இருந்தார். ரைட். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நீல்போரின் அணுமாதிரி உருவின் கருதுகோள்களை பார்ப்போம். சரியா? நீல்போரின் அணுமாதிரி உருவின் கருதுகோள்களை பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ரைட். அப்ப நீல்போரின் அணுமாதிரி உருவின் கருதுகோள்கள் என்ன செய்வோம், எழுதி கொள்வோம். சரியா? ஸோ சொல்றேன், எழுதுங்க ஒன்னொன்னா. ஸோ 3 கருதுகோள்கள் வச்சாரு, அந்த 3ஐயும் சொல்றேன், எழுதுங்க. ஸோ இவர் நம்ம வந்து நீல்போர் நம்ம வந்து என்ன செஞ்சுக்காருன்னா அந்த இப்போ நம்ம பார்க்குற அந்த 3D பிரிண்ட்ல மாதிரி இலத்திரங்கள் எப்படி அசையும் என்று அழகா ஒரு படம் ஒன்று வரைஞ்சி காட்டிக்கார். என்ன எப்படி அசையும்னு சொல்லி முப்பரிமாண வெளியில ஒரு படம் ஒன்று வரைஞ்சி காட்டிக்கார் இவர் தான். சரி. நீல்போரின் அணுமாதிரி உருவின் கருதுகோள். ரைட். முதலாவது, மத்தியில் கருவை கொண்ட அணுவினது இலத்திரன்கள் கருவினை சுற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட சக்தி நிலைகளில் ஓடுகளில் அசைகின்றது. நீல்போர் தான் என்ன செஞ்சார், அந்த KLMN என்று சொல்லி என்ன சக்தி படிகளை வகுத்தார். என்ன சக்தி மட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து சக்தி மட்டங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னார். ரைட். மத்தியில் கருவை கொண்ட அணுவினது இலத்திரங்கள் கருவினை சுற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட சக்தி நிலைகளில் அல்லது ஓடுகளில் அசைகின்றது என்று சொல்லி சொன்னார். ரைட். 2வது எடுத்துங்க. ஒவ்வொரு சக்தி படியினதும் சக்தி நிலையானது. ரைட். ஐதரச அணுநிறமாலை படிக்க நம்ம என்ன செய்வோம், இதை நாம டீப்பா படிப்போம். நிறைய பிள்ளைகள் கேட்டு இருந்துச்சு ஐதரச அணுநிறமாலை, டியூட் செஞ்சுட்டு இருக்கேன், அனுப்புறேன் உங்களுக்கும். அடுத்த 3வது, ஒரு சக்தி படியில் அசையும் இலத்திரங்கள் சக்தியை ஏற்பதோ இழப்பதோ இல்லை. என்ன அந்த சக்தி படியில வந்து இலத்திரங்கள் என்ன செய்யாது, அந்த சக்தி படியில இருக்கக்கூடிய இலத்திரங்கள் சக்தியை ஏற்பதோ இழப்பதோ இல்லை. அதை என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப இப்படிதான் மூலக்கூறு இருக்குன்னு சொல்லி சொன்னா மூலக்கூறு வந்து இருக்கி சக்தி மட்டம் இருக்குன்னு சொன்னா இந்த சக்தி மட்டத்திலிருந்து இவ்விடத்துல இருந்து அவர் என்ன செய்யற அந்த பாதையில இங்க இயங்குறதுக்கு எல்லாமே என்ன செய்யறதில்ல, சக்தியை ஏற்கிறதோ இழக்கிறதோ இல்லையா. சரியா? அவர் என்ன செய்யணும்னு சொன்னா மாறாக இந்த வெளியோட்டுகளுக்கு செல்றது தான் என்ன செய்யணும், சக்தியை ஏற்கணும். அது பிறகு இங்கிருந்து வாரத்துக்கு இழக்கணும். இது மாதிரியான கான்செப்ட்ல வரும். சரியா? நம்ம என்ன செய்வோம், ஐதரசன் அணு இந்த மாலையில காலல் கோடு அந்த விஷயத்த பார்க்கறது இதெல்லாம் என்ன செய்யும், லேசா வழங்கும். சரியா? ரைட். அதுதான் இன்னைக்கு இதுல வந்து ரதபோட்ட பொட்டாத பரிசோதனையை வச்சு என்ன செய்யலாம், அவர் இதை வச்சு 2 விஷயம் செய்யலாம்னு சொன்ன ஐதரச அணுநிறமாலை தரவுகளை விளக்க முடியவில்லைன்னு சொல்லி சொன்னதானே. இவரை வச்சு என்ன செய்யலாம், நீல்போர் கொள்கைகளை வச்சு விளக்கலாம். ரைட். அப்ப வெளியோட்டுக்கு இழப்பதோ இல்லை. ஆனால் உள்ளோட்டில் உள்ள இலத்திரன் வெளியோட்டுக்கு செல்கையில் சக்தி உறிஞ்சப்படும். உள்ளோட்டில் உள்ள இலத்திரங்கள் வெளியோட்டுக்கு செல்கையில் சக்தி உறிஞ்சப்படும். என்ன உள்ளோட்டில் உள்ள இலத்திரங்கள் வெளியோட்டுக்கு செல்கையில் சக்தி உறிஞ்சப்படும். ரைட்.
வெளியோட்டு இலத்திரங்கள் உள்ளோட்டுக்கு செல்லும் போது சக்தி வெளியிடப்படும் என்ன. ஸோ இருந்து இங்க வாரத்துக்கு என்ன செய்யும், சக்தி காலப்படும், வெளியிடப்படும். ரைட், ஓகே. நம்ம என்ன செய்வோம், அடுத்த பாயிண்ட்ஸுக்குள்ள போவோம். நம்பர் எல்லாம் போட்டு 4 5 சொல்லி இவ்வாறு உறிஞ்சப்படும் அல்லது வெளியிடப்படும் சக்தியானது மிக்ஸ் பிளாங்கின் சக்தி சொட்டு சமன்பாட்டின் மூலம் கணிக்கப்படும். ஸோ இதில் வந்து வெளியாகிற அந்த சக்திகள் வந்து என்ன செய்யலாம், மிக்ஸ் பிளாங்கில் சக்தி சொட்டு கொள்கைன்னு சொல்லிட்டேன்னா, மிக்ஸ் பிளாங்கில் சக்தி சொட்டு கொள்கைன்னு சொல்லி E= HF என்ன. ஸோ இந்த கொள்கையிலிருந்து என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி இன்னொரு தொடர்பு தெரியுமா நமக்கு, C= F lambda, V= F lambdaன்னு சொல்லி படிப்போம். ஸோ இந்த தொடர்பு தெரியுமா, ரைட். ஸோ இதுல இருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இல்லை எஃப்னு சொல்றது என்ன, எஃப்னு சொன்னா C/λ என்ன. ஸோ இந்த C/λ இதில் கொண்டு போய் போட்டாங்கன்னு சொன்னா E= இந்த C/λ போட்டாங்கன்னு சொன்னா HC/λன்னு சொல்லி ஒரு சமன்பாடு வந்து சேருவா. ரைட், அதான் சொன்னாங்க. எழுத்து என்ன இன்னும் பெருசா எழுதணுமா இல்லை ஓகேவா, என்ன விஷயம்னு சொல்லி சொல்லுங்க. ரைட், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா EN சொல்றது என்ன, சக்தி என, புரிஞ்சப்படும் அல்லது வெளியிடப்படும் சக்தி. அந்த சக்தியை கணிக்கிறது தானே இந்த மிக்ஸ் பிளாங்க் சமன்பாடு நம்ம யூஸ் பண்ணுவோம் என்ன. ஸோ அதை பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா HN சொல்றது பிளாங்கின் மாறிலி நமக்கு தெரியும். Fn சொல்றது மீடியனாக இருக்கும், Fn சொல்றது மீடியனாக இருக்கும். அது மாதிரி லம்டான்னு சொல்றது அலைநீளம், CN சொல்றது ஒளியின் வேகம். சரியா, ஸோ இது தேவைன்னு சொன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. EN சொல்றது சக்தி அல்லது உறிஞ்சப்படும் காலப்படும் சக்தி. HN சொல்றது பிளாங்கின் மாறிலி. Fn சொல்றது சக்தி கதிர்பின் மீடியன். அதே மாதிரி லம்டா சொல்றது என்ன, லம்டான்னு சொல்றது கதிர்பின் அலைநீளம், கதிர்பின் அலைநீளம். CN சொல்றது ஒளியின் வேகம். சரியா, கருவிலிருந்து வெளிச்செல்கையில், அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. கருவிலிருந்து வெளிச்செல்கையில் ஓடுகளுக்கு இடையிலான சக்தி அதிகரிக்கும். கருவிலிருந்து வெளிச்செல்கையில் இந்த ஓடுல இருக்கக்கூடிய சக்தியை பார்க்க இந்த ஓடுல இருக்கக்கூடிய சக்தி என்ன செய்யும், படிப்படியாக அதிகரிக்கும். இந்த அதிகரிக்கிற வீதம் என்ன செய்யும், குறைவடைஞ்ச வீதத்துல அதிகரிக்கும். சரியா, அதெல்லாம் என்ன செய்யறோம், ஐதரசான நிறமாலையில பக்கா விளங்கப்படுத்துறேன், அதுல பாருங்க. சரியா, ரைட். ஸோ அத்துடன் அதை வந்து எழுதுங்க. கருவிலிருந்து வெளிச்செல்கையில் ஓடுகளுக்கான சக்தி அதிகரிக்கும், ஓடுகளுக்கான சக்தி அதிகரிக்கும், ஓடுகளுக்கான சக்தி அதிகரிக்கும். அந்த முதலாவது ஓடு E1ல இருக்கிற சக்தி அதிகமாக இருக்கும். E1ல இருக்கிற சக்தியை விட E2ல இருக்கிற சக்தி என்ன செய்யும், கூடவாக இருக்கும். அது மாதிரி E3 கூட அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். ரைட், ஓகே, இதை எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து அதுடன் கருவிலிருந்து வெளிச்செல்கையில் என்ன செய்யும், கருவிலிருந்து வெளிச்செல்கையில் அந்த சக்தி வித்தியாசம் என்ன நடக்கும், E1ல இருந்து E2க்கு போற என்ன. ஸோ E1ல இருந்து E2க்கு போற சக்தி வித்தியாசமும், அது மாதிரி E2ல இருந்து E3க்கு போற சக்தி வித்தியாசமும், அது மாதிரி E3ல இருந்து E4க்கு போற சக்தி வித்தியாசமும் என்ன மாதிரி மாறும் சொல்லுங்க. இந்த சக்தி வித்தியாசம் கூட வாரிக்குமா, இந்த சக்தி வித்தியாசம் கூட மாறிக்குமா, எது கூட வாரிக்கும், எது கூட வாரிக்கும், இந்த சக்தி வித்தியாசம் தான் என்ன செய்யும், கூடவாக இருக்கும் என்ன. ஸோ இந்த சக்தி வித்தியாசம் தான் கூடவாக இருக்கும். ஏன் கூடவாக இருக்குன்னு சொன்னா, முதலாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி வந்து முதலாம் இலத்திரன் சக்தி மட்டம் Kல தான் என்ன செய்யும், சக்தி கூட. அதுக்கப்புறம் என்ன செய்யும்னு சொன்னா ஒவ்வொன்றா போக போக சக்தி என்ன செய்யும், கூடும். ஆனால் அந்த கெப் வந்து என்ன செய்யும், குறையும். அதால வந்து சக்தியும் குறைவடையும். ஸோ அதை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா ஐதரசனான நிறமாலை படிக்கிற டைம்ல அழகா படிப்போம். இப்போ எப்படி சொன்னா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய விஷயம் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த ஐதரசனான நிறமாலையெல்லாம் படிப்போம். சரியா, இப்போ படிக்கிறதெல்லாம் அவரதெல்லாம் தேவைப்படும். இப்போ முதலாவது சக்தி மட்டம் இப்படி இருக்கும். சரியா, நான் வரைஞ்சேன்னு சொன்னா முதலாவது சக்தி மட்டம் இப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து முடிவிலியாம் சக்தி மட்டம். ஒவ்வொரு மூலகத்துக்கும் வந்து முடிவிலியாம் சக்தி மட்டம் இருக்கும். சரியா, முதலாவது சக்தி மட்டம் இங்கே இருக்குன்னு சொன்னா முடிவிலியாம் சக்தி மட்டம் இங்கே இருக்கு. அடுத்தது வந்து இரண்டாம் சக்தி மட்டம் எங்க இருக்குமான்னு சொல்லி கேட்டா இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கு தானே, அந்த பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. சரியா, அந்த பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. ரைட்,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முதலாம் சக்தி மட்டம். ஸோ n சமன் 1ன்னு சொல்லி போகிறேன், n சமன் 2ன்னு சொல்லி போகிறேன். இது வந்து என்ன முடிவிலி, இது வந்து என்ன முடிவிலி, ரைட். ஸோ இது வந்து இரண்டாம் சக்தி மட்டம். ரெண்டாம் சக்தி மட்டத்துக்கும் முடிவிலியாம் சக்தி மட்டத்துக்கும் என்ன செய்யும், கொஞ்சம் மேலே அடுத்த மூணாம் சக்தி மட்டம் இருப்பார். இந்த இடத்துல வந்து மூணாம் சக்தி மட்டம் இருக்கும், சரியா. ஸோ இந்த இடத்துல வந்து மூணாம் சக்தி மட்டம். ஸோ அதுக்கு மேலே அப்போ இந்த நாலாம் சக்தி மட்டம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு சொல்கிறது பெரிய வித்தியாசம். போக என்ன செய்யுது, அந்த வித்தியாசம் குறைவடைஞ்சிட்டு போகுது. ஸோ இப்படி நெருக்கம் அடைஞ்சிட்டு போகும். ஸோ அந்த வித்தியாசம் சொல்வது குறைவடைஞ்சு போகும். அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது, சரியா. அடிச்சு போட்டாங்க. ஸோ E3 E3லேருந்து E4 வரைக்கும், சரியா. ஸோ இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது குறித்த ஓட்டியில் சக்தியானது சக்தி ஓட்டின் இயக்கத்துடன் பின்வரும் தொடர்பை கொண்டிருக்கும். குறித்த ஓட்டியின் சக்தியானது சக்தி ஓட்டின் இயக்கத்துடன் பின்வரும் தொடர்பை கொண்டிருக்கும். அதில் தொடர்பு என்னன்னு சொல்லி சொன்னால் தேவையில்ல, சும்மா இதுக்கும் நோட் பண்ணி வைங்களேன். இது மாடல் கேள்வி செய்ய தேவைப்பட்டா. இப்படி இருக்கும் என்ன. ஸோ En நேர்வித சமன் 1/n வர்க்கம், 1/n வர்க்கம், சரியா. ஸோ இதை நம்ம என்ன செய்வோம் சொன்னா En நேர்வித சமன் அதில் -1311 கிலோ ஜூல், சரியா. அதுக்கு கீழே n வர்க்கம் En சமன். ஸோ இந்த ஒரு சமன்பாடு இருக்கு, 1311 கிலோ ஜூல் ஓவர் n வர்க்கம், சரியா. கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 ஓவர் n வர்க்கம். ஸோ தேவைப்படாது, எதுக்கும் தேவைப்பட்டாலும் சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த பதங்கள் இருக்கு கொஞ்சம், அணுகன், திணிவன், சமதானிகள், மற்ற என்ன சமபாரம், சமபரவல்கள், இதெல்லாம் என்ன செய்யறேன்னு சொன்னால் நீங்கள் வாசித்து பார்க்குற விஷயங்கள், சரியா. நீங்கள் வாசித்து பார்க்குற விஷயங்கள், ரைட். நான் சும்மா நோம்பலாக வாசிட்டு போகிறேன். அணுவின் சமன் என்ன, புரோத்தங்களின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். ஹெட் சமன் பியாக இருக்கும், சரியா. ஹெட்னு சொல்கிறது அணுவின், பின்னு சொல்கிறது புரோத்தங்களின் எண்ணிக்கை, புரோத்தன். நடுநிலை அணுவின் உள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கைக்கு அணுவென்னும் சமனாகும். ஸோ இலத்திரங்கள் எண்ணிக்கையும் புரோத்தன்கள் எண்ணிக்கையும் சமனாக இருக்குமா. ஸோ குளோரின் எடுத்தீங்கன்னா 17 இலத்திரனும் 17 புரோத்தனும் இருப்பாங்க, ரைட். அணுவெண்ணெய் அல்லது கதிரின் ஏற்றத்தை எக்ஸ் கதிர் நிறமான தரவுகளை பயன்படுத்தி கணித்தவர் மோஸ்ட்லி, சரியா. அவர் கணித்தவர் வந்து மோஸ்ட்லி, ரைட். ஸோ இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, ரைட். அடுத்த பகுதி பாருங்க. சரி, ஓகே. அடுத்த பகுதியை பாருங்க. திணிவன். திணிவன் சொல்லி சொன்னா திணிவன் சொல்றது புரோத்தன்களின் எண்ணிக்கை சக நியூத்திரன்களின் எண்ணிக்கை A சமன் P + N சொல்லி போட்டிருக்கு. ஒரு அணுவில் உள்ள புரோத்தன்களின் நியூத்திரன்களின் எண்ணிக்கை என்னதும் திணிவுகளின் கூட்டுத்தொகை அணுத்திணிவு எனப்படும், சரியா. ஒரு அணுத்திணிவு ஒரு AMU சொல்லி சொல்லும், சரியா, ரைட். அது வந்து என்ன, ஒரு அணுத்திணிவு அலகு, ஒரு AMU சொன்னா ஒரு அணுத்திணிவு அலகுன்னு சொல்லி சொல்லும், ரைட். அணுவின் கருவில் உள்ள புரோத்தங்களும் நியூத்திரன்களும் ஏனைய துணிக்கைகளும் கார்பன்கள் எனப்படும். ஸோ நியூக்ளியன்ஸ் சொல்லி சொல்லுவோம், சரியா. ஸோ இதை நீங்கள் என்ன செய்யுங்க, சும்மா நோமலாக வாசிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு நோட்ஸ், அவ்வளோதான். பிரதான கார்பன்களாக புரோத்தன்களும் நியூத்திரன்களும் காணப்படும். கார்பன்களாக புரோத்தன்களும் நியூத்திரன்களும் காணப்படும். அடுத்தது சமதானிகள் என்ன செய்கிற ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட ஒரே மூலகத்தையும் வேறுபட்ட அணுக்கள் சமதானிகள் எனப்படும். ஸோ கார்பனு நீங்கள் செய்யலாம் சமதானிக்கு உதாரணமாக எழுதிக்கொள்ளே, ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுக்களின் கருக்களில் உள்ள நியூத்திரன்களின் எண்ணிக்கை வேறுபாட்டினாலே சமதானியம் உருவாகும். என்ன, புரோத்தன் இலத்திரன் எண்ணிக்கையில மாற்றம் வராது, நியூத்திரன்கள் எண்ணிக்கையில தான் மாற்றம் பெறப்போகுது, ரைட். சமதானிகள் உருவாகும். அடுத்தது பாருங்க, கொஞ்சம் சின்னதாக்கி சம எண்ணிக்கையான புரோத்தன்களை கொண்டது. சமதானிகளின் இயல்புகள் சம எண்ணிக்கையான புரோத்தன்களை கொண்டது, சம எண்ணிக்கையான இலத்திரன்களை கொண்டது, சமனற்ற எண்ணிக்கையான நியூத்திரன்களை கொண்டது. ஐதரசன் ஒன்று சமதானிய நியூத்திரன்கள் இல்லை. சமனற்ற எண்ணிக்கையான நியூத்திரன்களை கொண்டது. திணிவில் தங்கும் பௌதிக இயல்புகள் சமனற்றதாக இருக்கும். என்ன, ஸோ காரியம், வைரம் அந்த இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் திணிவில் தங்குற பௌதிக இயல்புகள் என்ன செய்யும், டிஃப்ரெண்டாக இருக்கும். அடர்த்தி, கொதிநிலை, பரவல் வீதம் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். திணிவில் தங்காத பௌதிக இயல்புகள் சமனாக இருக்கும். ஸோ திணிவில் தங்காதது வந்து அணுவாரை, அயனாக சக்தி, மின்னத்தன்மை எல்லாம் என்ன செய்யும், சமனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட். அடுத்தது 6வது வந்து இரசாயன
வீதம் சமனாக இருக்கும். இரசாயன தாக்க வீதம் என்ன செய்யும்? சமனாக இருக்குமா? அடுத்து ஐதரசனின் சமதானிகள். இது வந்து புரோத்தியம், தூத்தியம், திருத்தியம் சொல்லி சொல்லும். ஸோ இதில் வந்து என்ன செய்கிற கேள்விகள் வார HDT இதில் வந்து H2O D2O என்னத்தில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்போம். சரியா? H2O யூஸ் பண்ணுற டைம், மற்றது D2O யூஸ் பண்ணுறது, ரைட்? ஸோ இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான H2Oவும் D2Oவும். அப்போ அதுக்காக தான் இந்த பாயிண்ட் போட்டேன், ரைட்? அடுத்து பாருங்க, நேர்காதி பரிசோதனையில் ஐதரசன் சமதானியை பயன்படுத்தும் போது கிடைக்கும் நேர்காதிர் மாத்திரமே புரோத்தனாகும். நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கேன், போட்டு இருக்கிறேன், ரைட்? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, சமபாரங்கள் என்ன சொல்லிச்சேன்னா, இப்போ வெயிட் சமனாக இருக்கும், ஆனால் வெவ்வேறு மூலக்கூறாக இருக்கும், அவ்வளோதான். சமபாரம்னு சொன்னால் வெயிட் சமனாக இருக்கும், அவ்வளோதான். ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட அணுவெண்ணையும் கொண்ட வேறுபட்ட மூலத்தின் அணுக்கள் சமபாரங்கள் என்ன? ஒரே திணிவெண்ணையும் வேறுபட்ட அணுவெண்ணையும் கொண்ட ஒரே அணுவெண்ணையும் கொண்ட வேறுபட்ட மூலகத்தில் சமதானிகள் என்ன செய்யும்? சமபாரங்களாக இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்க, மாத்திட்டே மணிக்காக என்ன 19 பொட்டாசியம் என்ன அதே விஷயத்தை மாற்றி டைப் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்தது வெயிட் கொடுத்தது நான் வேற சமபாரங்களுக்கு அவங்க டைப் பண்ணிக்கிறது வேற. சரியா? இன்னைக்கு சமபாரங்கள்னு சொல்றது வந்து இப்போ பொட்டாசியம் என்ன கொடுத்தீங்கன்னு சொன்னால் 19 40. சரியா? 19 40 அதுக்கு சமனாக கால்சியம் 20 40. சரியா? இதான் வந்து அந்த இடத்துல எக்ஸாம்பிளாக வரப்போகுது. பொட்டாசியம் 19 40, கால்சியம் 20 40 வரும். அதே மாதிரி பொட்டாசியம் 19 39, பொட்டாசியம் 19 39 அதில் சமதானியும். அதே மாதிரி இன்னொரு மூலக்கூறு என்ன, ஆகன் 18 18 39. ஸோ இது ரெண்டு தான் அந்த இடத்துல வரும். சரியா? மிஸ்டேக்கா இதுக்கே அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, நானும் பெற்றேன். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, சமபாரங்களை ஒன்றுக்கு புரோத்தன் கமா இலத்திரன் நியூட்ரன் எண்ணிக்கைக்கு சமநிலை அமைக்கலாம். ஸோ புரோத்தன் மாறலாம், இலத்திரன் மாறலாம், நியூட்ரன் மாறலாம். சரி? ஆனால் என்ன, திணிவன் மட்டும் ரெண்டுக்கும் சமனாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். திணிவன்கள் சமனாக இருக்கும். திணிவன் சொன்னால் அதில் திணிவு மாறாது. எத்தனை கிலோகிராம் என்றால் அத்தனை கிலோகிராம் தான். இதுக்கு மாத்திரை கிலோகிராம், அதுக்கு மாத்திரை கிலோகிராம் அப்படின்ற மாதிரி, ரைட்? ஓகே. சரியா? அடுத்த பாருங்க, சமபரவல்கள். வேறுபட்ட அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட வெவ்வேறு மூலக அணுக்களின் சம எண்ணிக்கையான நியூத்திரன்களை கொண்டவை சமபரவல்கள் எனப்படும். சரியா? ஸோ சமபரவல்கள்னு சொல்லிச்சுன்னா வேறுபட்ட அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட வெவ்வேறு மூலக அணுக்கள் சம எண்ணிக்கையான நியூத்திரன்களை கொண்டவை. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? சம எண்ணிக்கையான நியூத்திரன்களை கொண்டிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து சரியாதான் போட்டிக்காலா? எஸ். பொட்டாசியம் 19 40, ஆகம் 18 39, சிலிக்கன் பொட்டாசியம் எஸ். அது சரியான ரைட். சமபரவல்கள் நோட்ஸ் வந்து ஓகே. சரியா? ஸோ இதை வந்து சும்மா நார்மலாக பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் கதிர் தொழிற்பாடு என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். டைம் என்னப்பா? 1:08 கதிர் தொழிற்பாடுக்கு முதல் நியூக்ளைட் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கு. ஸோ அந்த நியூக்ளைட் என்ற ஒரு பகுதியை என்ன செய்வோம் பார்த்துட்டு கதிர் தொழிற்பாடுகள் உள்ள போவோம். இன்றைக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் என்றால் இந்த டியூட்டை ஃபுல்லாக முடிப்போம். ஒரு கிளாஸ் போதும் இந்த 50-60 கேள்வியும் செய்கிறதுக்கு. ஒரு 1 hour போதும். அவ்வளோ கேள்வியையும் செஞ்சு முடிக்கலாம். எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. என்ன செய்யறது, கேள்வியை வேகமாக செஞ்சுட்டு போகிறது. சரியா? ரைட். அடுத்தது தலை போடுங்க, நியூக்ளைட் சொல்லி. சரியா? நியூக்ளைட் சொல்லி தலை போடுங்க. நியூக்ளைட் தலை போடுங்க. அதில் ஒரு பக்கம் ஒன்று சும்மா ஃப்ரீயாக விட்டு அதுக்கு தான் போடுங்க. இந்த கதிர் தொழிற்பாடு நோட்ஸ் வந்து டைப் பண்ண படலை. சரியா?
எழுதினது டைப் பண்ணப்படலை, விடுபட்டு. நியூக்ளைட் தலைப்பு போடுங்க. சரி, அதில் பாப்பம். குறித்த எண்ணிக்கையான புரோத்தன்களையும் நியூட்ரன்களையும் கொண்ட சமதானி அணு அல்லது சமதானி கருவாகும். சமதானி அணு அல்லது சமதானி கருவாகும். சரியா? சும்மா ஒன்றுமில்லை, சும்மா நோமலாக ஒரு விஷயம். என்ன நியூக்ளைட்னு சொல்லி போட்டுட்டு எழுதுங்க. இடத்துல வந்து புரோத்தன் எழுத்தும் பெருசாக எழுதுங்க. புரோத்தன். அது மாதிரி இடத்துல வந்து வரும் நியூக்ளியோன் சொல்லி ஒரு புது வசனம். என்ன ஒன்றுமில்லை, சும்மா பார்த்துட்டு போகிறதா. நியூக்ளியோன் எல்லாருமே பயமுறுத்தாற்றல, சும்மா நோமலாக விஷயங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எழுதுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யும், இதான் சொல்லி வழங்கும். சரியா? ஸோ நைட்ரஜன் 7 14 இது ஒரு நியூக்ளியோனா. சரியா? கார்பன் 6 12 இது ஒரு நியூக்ளியோனா. அது மாதிரி கார்பன் 6 13 இது ஒரு நியூக்ளியோன். கார்பன் 6 14 இது ஒரு நியூக்ளியோன். ஸோ இதெல்லாம் நியூக்ளியோன்கள். ரைட், ஓகே. இன்னும் ஒரு மூலக்கூறையும் எழுதுவோம். யுரேனியம் எழுதி வச்சிருக்கேன். யுரேனியம் என்ன கதிர்த்தொழிற்பாட்டு மூலகம் 92 238 238 தேவைண்டா எழுதி கொள்ளுங்க. ரைட். இது வந்து என்ன செய்யும், 2 வகைப்படும். இது நியூக்ளியோன் வந்து நியூக்ளைடு வந்து 2 வகைப்படும். இயற்கையான உறுதியான நியூக்ளைடுகள், மற்றது இயற்கையான உறுதியற்ற நியூக்ளைடுகள். இயற்கையான உறுதியான நியூக்ளைடுகள், இயற்கையான உறுதியற்ற நியூக்ளைடுகள். சரியா? ஸோ தேர்ட் எக்ஸாம் பேப்பர்களில் இது எல்லாம் கேட்டு வரலாம். ஏன்னா கேள்வி எடுக்க ஒன்றும் இல்லை, இது தான் எடுக்கலாம். சரி, முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே வருவோம். கதிர்த்தொழிற்பாடு. சரியா? கதிர்த்தொழிற்பாடு. கதிர்த்தொழிற்பாட்டில் பாயிண்ட் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. ஸோ கதிர்த்தொழிற்பாடை கண்டுபிடிச்சது யாரு? கதிர்த்தொழிற்பாடை கண்டுபிடிச்சது ஹென்றி பெக்கரல். என்ன ஹென்றி பெக்கரல் தான் கதிர்த்தொழிற்பாடை கண்டுபிடிச்சது. ஸோ ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம் பாயிண்ட், ஒரு 5 எக்ஸாம் பாயிண்ட் இருக்கு, அவ்வளோதான். சரியா? ஓகே, நம்ம இதோட வகுப்பு முடிக்கலாம். கருவின் உறுதி கருதி எழுதுங்க பாயிண்ட்ஸ். கருவின் உறுதி கருதி உறுதியற்ற கருக்கள் துணிக்கைகளை அல்லது கதிர்களை காளுதல் கதிர்த்தொழிற்பாடு எனப்படும். என்ன செய்யற கரு இப்போ திணிவு கொண்டதெல்லாம் வந்து உறுதியற்றதாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த வகுப்புல சொல்லிக்க திணிவு கொண்டதெல்லாம் வந்து உறுதியற்றதாக இருக்கும். அதை என்ன செய்யற உறுதிக்காக என்ன செய்யும் சொன்னா, அந்த திணிவுகளை வந்து அந்த திணிவுகளை அழிச்சு என்ன செய்யும், அந்த காலல்கள் மேற்கொண்டு அல்பா காலல், பீட்டா காலல், கேமா காலல் எல்லாம் மேற்கொள்றதால என்ன செய்யும், அதில் திணிவுகளில் மாற்றங்கள் ஏற்படும். காமா காலல்களில் எந்த வித மாற்றம் ஏற்படாது. என்ன சொன்னா, காமாவுக்கு வந்து திணிவும் இல்லை, ஏற்றம் இல்லை தானே. ஸோ அல்பா கால, பீட்டா காலல்ல எல்லாமே என்ன செய்யும், மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கு முன்னுக்குள்ள மூலக்கூறாக மாறும். என்ன அதுக்கு முன்னுக்குள்ள மூலக்கூறுகளாக மாறும். ரைட். கதிர்களை காளுதல் கதிர் தொழிற்பாடு எனப்படும். கருவின் உறுதி கருதி உறுதியற்ற கற்கள் துணிக்கைகளை அல்லது கதிர்களை காளுதல் கதிர் தொழிற்பாடு எனப்படும். ரைட். 2வது, இது இயற்கையாகவும் சுயமாகவும் நடைபெற்றால் இயற்கை கதிர் தொழிற்பாடு எனப்படும். சரியா? இது இயற்கையாகவும் சுயமாகவும் நடைபெற்றால் இயற்கை கதிர் தொழிற்பாடு எனப்படும். ரைட். அடுத்தது வாங்க, அடுத்த பாயிண்ட். இயற்கை கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல். சரியா? இயற்கை கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல். இயற்கை கதிர் தொழிற்பாட்டின் சரி, ஓகே. இயற்கை கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல். அடுத்தது, இயற்கை கதிர் தொழிற்பாட்டின் போது அல்பா பீட்டா காமா கதிர்கள் வெளியேறுவதை அவதானித்தார். ரைட். ஒரு மூலக்கூறு யுரேனியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து என்ன செய்யுமா, அல்பா பீட்டா காமான்னு சொல்லி 3 மூலக்கூறுகள் என்ன செய்யும், வெளியாகுமான்னு சொல்லி சொன்னாங்க. ரைட். வெளியேறுவதை அவதானித்தார். யார் அவதானித்தார்? ஹென்றி பெக்கரல் அவதானித்தார். இதெல்லாம் வந்து என்ன எதர்ச்சியாக நடந்த ஒரு கண்டுபிடிப்பேன. சரி, இப்ப வந்து பாருங்க, இப்ப இப்படித்தான் நிற்கும். ஒரு ஈயக்குற்றிக்குள்ள வச்சு ஒரு ஈயக்குச்சிக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த கதிர் தொழிற்பாடு மூலகம் இந்த யுரேனியத்தை வைப்பாங்க. ஏன் ஈயக்குற்றிக்குள்ள வைக்காங்கன்னு சொல்லி சொன்னா, அதான் வந்து என்ன செய்யும், அந்த கதிர் புயலை தடுக்கும். நம்ம அந்த சில படங்கள் பார்க்குற டைம்ல என்ன செய்யும், அந்த ரேடியோ ஆக்டிவ் இருக்கிற இடத்துக்கு போற
டைமில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஈய கலரில் ஷூட் போட்டுட்டு போவாங்க. ரைட். மற்றது இந்த எக்ஸ்ரே எடுக்கிற இடங்கள்லாம் வந்து என்ன செய்கிற அது மாதிரியான ஷூட் தான் போட்டிருப்பாங்க. அதோட அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, என்ன 13 எல்லாம் அது மாதிரி தான் நீக்கும். ரைட். ஓகே. இப்போ இதிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்படி இதிலேருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கதிர்கள் வழியாக தானே என்ன. ஸோ இதிலேருந்து அல்ஃபா கதிர் வழியாகும், அது மாதிரி பீட்டா கதிர் வழியாகும், அது மாதிரி கேமா கதிர் வழியாகும். இந்த ஆல்ஃபா பீட்டா கேமா கதிர்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா நேரத்தோட செய்கிற மாதிரி தான் இந்த ப்ளஸ் தட்டை வைக்காங்க, அது மாதிரி மறை தட்டை வைக்காங்க. ஸோ ப்ளஸ் தட்டை வைக்கிற இடத்துல என்ன செய்யுது, பீட்டா கதிர் போகுது. கேமா கதிர் வந்து ஏற்றம் இல்லை, அதால் எப்படி போக அல்ஃபா கதிர் என்ன செய்யும், மறை ஏற்றத்துக்குள்ளே போகும். சரியா. ஸோ இந்த ஒரு விஷயம். அது மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் காந்த மண்டலத்தை வைக்கிற டைமில் கேமாக்கு வந்து என்ன செய்யாது, எந்தவித பாதிப்பும் இல்லாமல் காந்த மண்டலத்தில் போவார். அல்ஃபா பீட்டாவும் என்ன செய்யும், பாதிப்படையும். என்ன புலத்துக்கு செங்குத்தாக திரும்புவார். ஸோ நம்ம என்ன செய்யலாம், இடக்கை விதியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா. அதை நீங்கள் பார்த்து எந்த திசையில் வரும்னு சொல்லி நோட் பண்ணி வைங்க. ரைட். அடுத்தது வந்து பாருங்க, மின்மண்டலத்தில் அல்ஃபா கதிரை விட பீட்டா கதிரின் திரும்பல் அதிகமாகும். சரியா. மின்மண்டலத்தில் அல்ஃபா கதிரை விட பீட்டா கதிரின் திரும்பல் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி அந்த படம் இப்படி வரும். சரிதான். இப்போ திரும்பலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நோமலாக வரைஞ்சி ஆற்று. இப்படி வார கதிரில் வந்து கேமா கதிர் வந்து இப்போ ஒரு இடம் இப்படி வைக்கணும்னு சொன்னால் இது வந்து கேமா கதிர் வந்து படுவார், இது வந்து கேமா கதிர் வந்து படுவார். அது மாதிரி இங்கே ப்ளஸ் தட்டு வைக்கணும்னு சொல்லிச்சுன்னா இங்கே ப்ளஸ் தட்டு, இங்கே வந்து மைனஸ் தட்டு. சரியா. அப்போ என்ன செய்வாருன்னு சொன்னால் திரும்பல் அடையும். என்ன. ஸோ திரும்பல் வந்து பீட்டா வந்து நல்லா திரும்புவார், அல்ஃபா வந்து என்ன செய்வார், ஒரு குறைஞ்ச மாதிரி திரும்புவார். ஏன்னா ஸோ இது வந்து பீட்டாவாக இருக்கும், இது வந்து என்ன அல்ஃபாவாக இருக்கும். சரியா. ஸோ பீட்டாட ஏற்றம், அது மாதிரி அல்ஃபாட ஏற்றம்னு சொல்றது +2 பீட்டா, இது வந்து 0. சரியா. ரைட். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஃபா மின்மண்டலத்தில் அல்ஃபா கதிரை விட பீட்டா கதிரின் திரும்பல் அதிகமாகும். அல்ஃபா துணிக்கைகளை விட பீட்டா துணிக்கைகளின் திணிவு ஏற்றத்தின் அளவு குறைவாகும். சரியா. ஏன் ரீசன் சொல்லி எழுதுங்க. மின்மண்டலத்தில் அல்ஃபா கதிரை விட பீட்டா கதிரின் திரும்பல் அதிகமாகும். ரீசன் எழுதுங்க. அல்ஃபா துணிக்கைகளை விட பீட்டா துணிக்கைகளின் திணிவு ஏற்றத்தின் அளவு குறைவாகும். என்ன. திணிவும் ஏற்றமும் குறைவாக இருக்கு. ஸோ பீட்டா என்ன இதானே பீட்டா எழுதல. பீட்டா வந்து என்ன -1 0. சரியா. அப்போ அல்ஃபாவுக்கு தான் என்ன செய்ய திணிவு கூட, பீட்டாவுக்கு திணிவு குறை. தான் இந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அல்ஃபா ஆனது ஹீலியத்தின் கருவுக்கு ஒப்பானதாகும். என்ன. ஸோ அல்ஃபான்னு சொல்றது ஹீலியத்தின் கருவுக்கு ஒப்பானதாகும். ஸோ ஹீலியம்னு சொல்றது என்ன, ஹீலியம் 2 4 தானே. என்ன. ஸோ ஹீலியத்தின் கருவுக்கு ஒப்பானதாகும் சொல்லி சொல்றார். ரைட். அடுத்தது பீட்டா -1 0 ஆனது பீட்டா ஆனது இலத்திரனுக்கு ஒப்பானதாகும். ஸோ பீட்டான்னு சொல்றது என்ன, இலத்திரனுக்கு ஒப்பானதாகும். அல்ஃபான்னு சொல்றது ஹீலியம் கருவுக்கு ஒப்பானதாகும். சரியா. ரைட். காமா ஆனது மின்காந்த கதிரின் ஒரு வகையாகும். காமான்னு சொல்றது மின்காந்த கதிரின் ஒரு வகையாகும். ரைட். ஓகே. நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று தாரேன், அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எழுதிட்டு வாங்க. வேகம் முதலாவது, ரெண்டாவது ஊடுருவும் திறன், மூணாவது எழுதுங்க நீங்கள் என்னோட இருந்து இயக்க சக்தி, நாலாவது அயனாக்கும் வலு. சரியா. சரி. ஓகே. இதுல வந்து பாருங்க, அல்ஃபா பீட்டா கேமா இருக்கார். ஸோ எதுல வந்து வேகம் கூடவாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க, மார்க்க வச்சுக்கொள்ளுங்க. சரியா. இதுலேயும் அல்ஃபா பீட்டா கேமா, இதுலேயும் அல்ஃபா பீட்டா கேமா, இதுலேயும் வந்து அல்ஃபா பீட்டா கேமா போட்டுட்டு
இதில் வந்து கூட குறையன்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஸோ வேகம் எதுக்கு கூட பாதிக்கும்? அல்பாவை விட பீட்டா கூட காமாக்கு அதை விட கூட. ஸோ ஊடுருவும் திறன் என்ன மாதிரி இருக்கும்? ஊடுருவும் திறன் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இயக்க சக்தி அயனாக்கும் பளு எல்லாம் என்ன செய்யுங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ரைட். ஸோ இயக்க சக்தி அயனாக்கும் பளு எல்லாம் என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அடுத்தது வந்து கடைசியாக நோட்ஸ் எழுதுங்க. செயற்கை கதை தொலைப்பாடை கண்டுபிடித்தவர். செயற்கை கதை தொலைப்பாடை கண்டுபிடித்தவர் செயற்கை கதை தொலைப்பாடை கண்டுபிடித்தவர் ஃப்ரெட்ரிக். என்ன ஃப்ரெட்ரிக் தானே? ஃப்ரெட்ரிக் அண்ட் மற்றது என்ன ஜோலியட். ஜோலியட் கியூரி. ஜோலியட் கியூரி. சரியா? இவதான் என்ன செஞ்சாங்க? கண்டுபிடிச்சாங்க கியூரி. ரைட். ஓகே. ஸோ இவ்வளவு தான் இந்த 1.1 செல்லக்கூடிய பகுதி இவ்வளவு தான். சரியா? 1.1 வந்து கிட்டத்தட்ட பாஸ் பேப்பர் 60 கேள்வி வந்து மொத்தமாக இந்த 40 வருஷத்துல 400 கேள்வி வந்தது, 60 கேள்வி இதெல்லாம் வந்துருக்கு. ஸோ அதால தான் என்ன செஞ்சு எல்லா பகுதியும் கேட்கப்பட்டு கேள்வியில். ஸோ அதால எல்லாத்தையும் ஃபுல்லாக வழங்கப்படுத்தியாச்சு. ரைட். ஓகே. இதுல இந்த வருஷம் ஒரு கேள்வி வாரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு. என்ன செய்வோம் நாளைக்கு வந்து என்ன செய்வோம்னு சொன்னா இந்த டியூட்ல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் செய்வோம். சரியா? நாளைக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா வரக்கோ இந்த டியூட்டை வந்து ஃபுல்லா செய்து முடிச்சுட்டு வாங்க. இந்த டியூட்டை வந்து ஃபுல்லா செய்யுங்க. நாளைக்கு என்ன செய்வோம்? இந்த கேள்வி அவ்வளோதையும் டிஸ்கஷன் செய்வோம். ரைட். ஓகே. அடுத்தது 1.2 ஒரு டியூட் போட்டிருக்கு நாளைக்கு. அந்த 1.2 ரிவிஷனோட ஃபுல்லா டியூட்டை முடிப்போம். ஒரு 10 கிளாஸ்ல வந்து 10 13 14 15 கிளாஸ்ல அந்த வீக் ஒரு 15 கிளாஸ்ல என்ன செய்யலாம்? ஃபுல்லாக ஜென்ரல் கெமிஸ்ட்ரியும் முடிக்கலாம். சரியா? ஸோ ஃபுல் ஜென்ரல் கெமிஸ்ட்ரியும் இனி இதுக்கு போகிற வாரதெல்லாம் லேசான பகுதி. இதான் வந்து தியரி பாடங்கள், மற்ற எல்லாமே செய்து வழங்கப்படுத்துகிற பாடங்கள். ஸோ அப்போ என்ன செய்வோம்? நம்ம முடிச்சு கொள்ளும். ரைட். ஸோ இதில் போட்டிருக்க கேள்விகளை என்ன செய்யுங்க? ஓடரை செஞ்சு அதுக்குரிய ஆன்சரை பாருங்க, செக் பண்ணுங்க. அதோட நாளைக்கு வகுப்பு இருக்கு, நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கொள்ளும். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். சந்திப்போம். ஸோ இன்றைக்குரிய வகுப்பை பற்றி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லாட்டி இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? நம்பருக்கு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. 0752289410 இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ முதலாவது வகுப்புக்கும் 2வது வகுப்புக்கும் ஏதும் டிஃப்ரெண்ட் சொல்லி ஒரு மெசேஜோடு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.